திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமையப்பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு பாடத்திட்டத்தை நாம் வடிவமைத்து அது மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும். அடிப்படை கருத்துக்களை அவசியம் கூற வேண்டும். பாமரரும் அதில் படிக்கும் அளவுக்கு அது எளிமையாக இருக்க வேண்டும். குழந்தைகள், வருங்கால சந்ததியினர், நம்முடைய அடுத்த தலைமுறையும் இதை எளிதாக படிக்க வேண்டும். சைவ சித்தாந்தம் என்றாலே பயந்து ஓடுகின்ற நிலை இல்லாமல், சைவ சித்தாந்தத்திலும் ஒரு நூலை விரும்பி படிக்கின்ற, மீண்டும் மீண்டும் படிக்கின்ற ஒரு நூலை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற நூல். இந்த நூல் மொத்தம் 100 பக்கம்தான் உள்ளது. அட்டையுடன் சேர்த்து 100 பக்கம்தான் உள்ளது. இதை வெயிங் ஸ்கேலில் வெயிட் போட்டால் ஒரு 100 கிராம் வரும். 100 கிராம் வெயிட்டு, 100 பக்கம். இந்த 100 பக்கத்திலேயே நமக்கு வாழ்க்கைனா என்ன, இறைவன்னா என்ன, உலகம்னா என்ன, ஏன் பிறந்தோம், ஏன் இருக்கிறோம், ஏன் இறக்குறோம், ஏன் சிரிக்கிறோம், ஏன் அழுகிறோம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாமே இதில் அடங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த எளிமையான நூல் 15 அலகுகளை கொண்டது. அலகுனா சாப்டர். 15 சாப்டராக இதை வடிவமைத்திருக்கின்றோம். இதில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அலகு 5, 5th சாப்டர், 5th யூனிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது பெருமானை பற்றிய ஒரு அலகு. அலகு 4 நம்ம என்ன பார்த்தோம்? சிவபெருமானை பற்றி தெரிந்து கொண்டோம். நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே சிவபெருமானை திட்டுவோம். எனக்கு ஏதாவது லாட்டரியில் எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைச்சதுன்னா நான் உழைச்சி வாங்கினேன், என்னுடைய திறமையால் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் சிவபெருமான் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாந்தவன் அவன் தலையில் அதை கட்டிடுவோம். நம்ம சிவபெருமான் நமக்கு துன்பத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவன் எது கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷமாயிடும். அவன் யார் அப்படின்னா, அவன் என் குணத்தை கொண்டவன், தன் வயத்தன். அவனுக்கு மேலே எந்த கடவுளும் கிடையாது. அவன் எதை வேணாலும் நினைக்கலாம். எத்தனை சூரியனை வேணாலும் படைக்கலாம், எத்தனை உலகங்களை வேண்டுமானாலும் படைக்கலாம், எத்தனை உயிர்களுக்கு எத்தனை மாதிரியான உடம்புகளை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எப்போ வேண்டுமானாலும் இந்த உலகத்தை அழிக்கலாம், எப்போ வேண்டுமானாலும் மீண்டும் பிறப்பிக்கலாம். ஆஞ்சநேயருக்கும் அறிவு கொடுக்கறது அவர் தான். யாரு வேணாலும் நந்தியம் பெருமானுக்கு அறிவு கொடுக்கறது அவர் தான். பெருமாள் படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவை படைக்கின்ற கடவுள் சிவபெருமான். காக்கும் கடவுளாகிய திருமால், பெருமாள், பாலாஜி, அவரையும் காக்கின்ற கடவுள் சிவபெருமான். ஒடுக்கும் மறைக்கும் கடவுளாகிய உருத்திரனையும் ஒடுக்கியும் மறைத்தும் செய்கின்றவன் சிவபெருமான். மறைப்பு ஆற்றலை செய்கின்ற மகேஸ்வரனை மறைத்து வைப்பவன் சிவபெருமான். அருளுகின்ற சதாசிவத்திற்கு அருளுகின்றவன் சிவபெருமான். ஆக இந்த பிரபஞ்சத்திலே எல்லாமே சிவம், எல்லாமே சிவம், எல்லாமே சிவம். அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்னு நான் சொன்னால் அது ஷேம். அப்படி அவன் கொடுத்தான்னா அதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்? அவன் எவ்வளோ பெரிய ஆள். அவன் என்னை தேடி, நான் இருப்பது கந்தர்வக்கோட்டை என்ற ஒரு ஊர், அதிலிருந்து ஒரு கிராமம். இங்கே வயல்வெளியிலே நான் ஒரு விவசாயியாக நான் இருக்கின்றேன். இங்கே இருக்கிற எனக்கு சிவபெருமான் ஒரு துன்பத்தை கொடுக்குறான்னா அவன் யாரு, நான் யாரு? எனக்கு அவன் துன்பத்தை கொடுத்தாலும் சரி, இன்பத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு எதையோ ஒன்றை கொடுக்கணும்னு அவன் இங்கே எனக்கு கொடுக்குறான். என்னுடைய வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சியாக நுழைஞ்சிட்டான் அவன் அப்படி அவன் வந்தால் அதுவே ஒரு பெருமை தானே. ஒரு உதாரணத்திற்கு, இப்போ இந்தியாவின் பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் மாறிக்கிட்டே இருப்பாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. ஸோ ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகின்றேன். சப்போஸ் மோடி வருகின்றார், அவர் எல்லா வேலையும் நிறுத்திவிட்டு அமெரிக்க அதிபரை பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நிறுத்திட்டு, இருங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் தமிழ்நாடு போகணும், கந்தர்வக்கோட்டை போகணும், அந்த கைலை துரைசாமியை பார்க்கணுன்னு வேகமாக என் பக்கத்தில் என் காதை பிடிச்சி திருவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மணி 6 ஆச்சு, ஒரு டீ வடை சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளாஸ் எடுக்கலாமே, அது டீ சாப்பிடாம என்ன உனக்கு கிளாஸுன்னு சொல்லி என்னுடைய காதை வலிக்கிற மாதிரி அப்படின்னு என்னுடைய காதை மோடி திருவி டீ குடி அப்படின்னு சொன்னார்னா இது எனக்கு இன்பமா துன்பமா? இது எனக்கு இன்பமா துன்பமா? இதை செய்கின்றவன் யார்? என்னுடைய நண்பன் இல்லை, என்னுடைய சகோதரன் கிடையாது. இந்த நாட்டின் தலைவன், 140 கோடி மக்களுக்கு தலைவன், 140 கோடி மக்களுக்கும் ஒரு தலைவன். அந்த தலைவன் என்னை காதை திருவி டீயை குடி என்று சொன்னால், ஐயோ காது வலிக்குது, சிவபெருமானனை சோதிக்கிறான்னு சொன்னால் ஷேம்.
இன்னொரு இந்த காதையும் கிள்ளுங்க, பத்திரிகையில போடுங்க, நீங்க கிள்னது ஒரு போட்டோ எடுங்க, பத்திரிகையில போடுங்க. யாரு கிள்ளியது? யாரு? மோடி பிரதமர். சீஃப் மினிஸ்டர் வந்து என்னை அது மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரமா இந்த சேர்ல உட்காந்துருப்பார், நல்ல சேர் போட்டுக்க அப்படின்னு அப்படியே சேரை இழுத்துட்டு வேற சேர் மாத்தி வச்சாருன்னு வச்சுக்கோங்க, நான் வருத்தப்படணுமா அதுக்காக? அடா அடா அடா, இந்த அறிவு கூட இல்லாம நம்ம வாழ்கின்றோமே. சிவபெருமான் சோதிக்கிறாரு, சிவபெருமான் அப்படி ஆட்டி வைக்கிறாரு, சிவபெருமான் தொடர்ந்து துன்பத்தையே கொடுக்கிறாரு. சிவபெருமான் யாரு? நீயும் நானும் யார்? அப்படி ஒருவேளை சிவபெருமானே நம்மை தேடி வந்து இந்த கைலை துரைசாமிக்கு துன்பத்தை கொடுத்தால் இது துன்பமா? இது செய்யறவன் யாரு? அவன் அவன் நமக்கு துன்பம் செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? அவன் என்னைக்காவது துன்பம் செய்வானா? துன்பம் செஞ்சா தர்மம் அவனை அந்த இடத்துல வைக்குமா? பதவியிலேருந்து இறக்கிடும் அவன். அந்த சிவபெருமானை தூக்கி போட்டு இன்னொரு சிவபெருமான் ஆட்சிக்கு வந்துடும். அது இதெல்லாம் தெரியாம அறியாமையில் நாம் சொல்கின்றோம் சிவபெருமான் சோதிக்கிறாரு. நல்லா இருந்தா நான், கெட்டு போனா சிவபெருமான். இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம் தலைவன் தன் நிகரற்ற தலைவன். நம் தலைவனுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. அவனுக்கு மிஞ்சி அவங்க அம்மா கூட கிடையாது, அவங்க அப்பா கூட இல்லை. மீதியெல்லாம் அப்புறம் வந்தது. முருகன், விநாயகர், அம்மன், பார்வதி, சக்தி, ஓம் சக்தி, சாய்பாபா, அல்லேலியா எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. முதற் கடவுளுக்கும் நமக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அவனுடைய திருநீரை நாம் அணிகின்றோம், அவன் அணிகின்ற உருத்ராக்கம் அணிகின்றோம், அவனுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை சொல்கின்றோம், அவனுடைய திருமுறைகளாகிய தோத்திரத்திலே பஞ்சபுராணம் பாடுகின்றோம், திருமுறை பாராயணம் செய்கின்றோம், அவனுடைய சாத்திர நூல்களாகிய 14 நூல்களை நாம் படிக்கின்றோம். இதை விட வேற என்ன வேணும் அவனுக்கு நம்ம சொந்தம்னு சொல்றது? இந்த பரம்பரையிலே நாமும் ஒன்றாகிவிட்டோம். சிவபெருமான், நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், கைலை அறக்கட்டளை, நீங்களும் நானும். வாட் எல்ஸ் யூ வாண்ட்? இந்த லைஃப்ல வேற என்ன வேணும்? தான் மாணிக்கவாசகர் சொல்றார், என்னைய பெருமாள் ஆக்கிடாதப்பா, வேண்டாம், அது ஒரு தண்ட வேலை, அது பிரம்மா வேண்டாம், தேவேந்திரன் ஜாபெல்லாம் வேண்டாம், அடியார் நடுவில் இருக்கணும், உன்னுடைய திருவடியில் இருக்கணும், இது 2 தான் எனக்கு வேணும், எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமானை பெருமானாக கொண்டு, என் கணவன், நான் ஆன்மாவாகிய பெண், அவன் இறைவனாகிய ஆண், நான் அவனுக்கு கழுத்தை நீட்டியிருக்கிறேன், அவன் என் கழுத்திலே தாலி கட்டி இருக்கிறான், அந்த மாங்கல்யத்தை தாங்கி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த மாங்கல்யத்தை கொடுத்த இந்த தலைவனுக்கு நான் பணி செய்யாமல் வேற யார் யாருக்கோ பணி செய்து, வேற யார் யாரிடமோ என்னுடைய நேரத்தை கழித்து, வேறு யார் யாரிடமோ நான் சிரித்து பேசி அப்படி என்னுடைய வாழ்க்கையை கழிந்தால் அது அவனுக்கு நாம் செய்கின்ற துரோகம். அந்த அளவிலே இன்று நாம் படிக்க இருப்பது பசுவின் இயல்புகள். பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள்கள். இது 3 தான் இந்த உலகத்திலே இருக்கிறது, இருந்தது, இருக்கிறது, இருக்கும். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் இது 3 தான் இருக்கும். சிவபெருமான் ஆண்டாலும் பெருமாள் ஆண்டாலும் பிரம்மா ஆண்டாலும் இது 3 தான் இருக்கும். இது மாறவே மாறாது. தட் மீன்ஸ் உங்களுடைய உயிருக்கும் என்னுடைய உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இறப்பு என்பது இல்லை. உயிர் சாகாது, சாகவே சாகாது, சத்தியம், சிவபெருமான் மேல சத்தியம். என்னுடைய உயிர் சாகவே சாகாது, சிவபெருமான் நினைச்சாலும் சாக வைக்க முடியாது. என்னுடைய உடல் மாறிக்கொண்டிருக்கும். உடல் ஷர்ட் மாறுற மாதிரி அந்த ஷர்ட் மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஷர்ட் போட்டிருக்கேன், நாளைக்கு வேறு ஷர்ட் போட்டிருப்பேன். அதுபோல் இந்த பிறவியிலே கைலை துரைசாமின்னு இந்த உடம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அடுத்த தடவை வேற ஒரு உடம்பு எடுப்பேன், அடுத்த முறை வேறு ஒரு உடம்பை எடுப்பேன். அது வேணா மாறிக்கொண்டே இருக்குமே தவிர இந்த ஆன்மாவாகிய அந்த சிம் கார்டில் உள்ள இது இருக்கு இல்லையா, கோடு, ஓகே, அந்த கோடு மாறவே மாறாது. சிம் கார்டு மாறாது, ஃபோன் மாற்றி மாற்றி போட்டாலும் கார்டு மாறாது. அதுபோல் இந்த உயிர், இந்த உயிரோடைய இயல்புகளை பற்றி நாம் படிக்க போகின்றோம். இந்த பாடத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேற எந்த கஷ்டமும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாடத்தில் தான் தெரியும் இந்த உலகமே நமக்காக பிறந்திருக்குன்னு தெரியும். உங்களுக்கும் எனக்காகவும் தான் சூரியன் படைக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்காகவும் தான் நிலா படைக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்காகவும் தான் 9 கோள்கள் படைக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்காகத்தான் காற்று இருக்கிறது, உங்களுக்கும் எனக்காகத்தான் அதில் ஆக்சிஜன் இருக்கிறது,
உங்களுக்கும் எனக்காகத்தான் வெப்பம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்காகத்தான் நீர் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்காகத்தான் நிலம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்காகத்தான் சத்தம் இருக்கின்றது, ஆகாயம் இருக்கின்றது. வேற யாருக்காகவும் இது இல்லை. சிவபெருமானுக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றதெல்லாம் உயிரற்ற ஜடப்பொருள், அதுக்காக இன்னொன்று இருக்காது. ஆகிய உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் இருக்கு, எனக்கு முழுசா தெரியல. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் கங்கை, காவேரி, யமுனை, தாமிரபரணி எது ஓடினாலும் அது எனக்காக. நயாகரா ஃபால்ஸ் எதுக்காக? எனக்காக. பின் டவர் எதுக்காக? எனக்காக. ஈஃபில் டவர் எதுக்காக? எனக்காக. தாஜ்மஹால் எதுக்காக? எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, உங்களுக்காக. இந்த பாடத்தை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 5வது அழகாக நமசிவாய என்ற மந்திர சொல்லில் உள்ள ய என்ற எழுத்து குறிக்கும் உயிர்களின் இயல்புகளை பற்றி சிந்திப்போம். நமசிவாயங்கிற 5 எழுத்துல நங்கிற திரோதான சக்தி, வ என்கின்ற மறைப்பு சக்தியை அப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லியாச்சு. இது ரெண்டையும் வெளியில் எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது 3 தான், பதி, பசு, பாசம். இந்த பதியாகிய சிவபெருமானுக்கு ஒரே ஒரு பாடம் கொடுத்துருக்கோம். அழகு 4 தான் சிவபெருமானுக்கு. ஒன்று எடுத்துக்க, ஓடி போயிடு. அதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் கிடையாது. உன்னை பற்றி பேசுறதுக்கு எனக்கு 15 சாப்டரில் ஒரு சாப்டர் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஓகே, நீங்களாம் யார்? ஜீவராசிகளா? எல்லா ஜீவராசிகளும் வாங்க, உங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரே ஒரு சாப்டர் தர்றேன், அதை வாங்கிக்கிட்டு ஓடி போயிடு, வரிசையில் நிற்காது, பின்னாடி போயிடு. ஆக சிவபெருமானுக்கு ஒரு சாப்டர் அழகு 4, உயிர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும். அனைத்து ஜீவராசிகள், விலங்கினங்கள், உயிரினங்கள், ஊர்வன, பரப்பன, நடப்பன, சிரிப்பன, வளர்வன, வளராதன, நகர்வன, நகராதன, எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு சாப்டர் இந்த சாப்டர். இப்போ முதல்ல இந்த நமசிவாயங்கிறதுல யங்கிற எழுத்து இதை குறிக்கிறது. ய உயிர், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சி சிவம், ஃபர்ஸ்ட் லெட்டர். ம மலம், அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர். ய உயிர், இது மட்டும் செகண்ட் லெட்டரில் வருது. யங்கிறது ஈயா மாறி அங்கே வருகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த 3 தவிர வேறு எதுவும் கிடையாது. எந்த ஆசிரியர் எந்த உலகத்தில், அமெரிக்காவில் எடுத்தாலும் ஆஸ்திரேலியாவில் எடுத்தாலும், அவர் ஏதாவது கடலுக்கு அடியிலிருந்து சைவ சித்தாந்த வகுப்பு எடுத்தாலும் பாடம் இதுதான். இது 3 தான் பாடம். அதில் 1 நம்ம உயிர்கள் எண்ணற்றவை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் இதை கேட்போம். நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் வந்தால் கூட இந்த கேள்வி உண்டு. உயிர்கள் எத்தனை? 5ஆ, 10ஆ, 1000ஆ, 5000ஆ, 1 crore, 10 crore அப்படின்னா உயிர்கள் எண்ணற்றவை. இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே 7 கோடி மக்கள் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு 1.25 கோடி இருக்கிறாங்க. 8.25 கோடி தமிழ்நாடு. இந்தியாவை சேர்த்தோன்னா 140 கோடி. எல்லா நாடுகளையும் சேர்த்தோன்னா 800 கோடி. இது நமக்கு தெரிஞ்ச நாடுகள். நமக்கு தெரியாத நாடுகள் 240 நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க மனிதர்கள்னு தெரியல. 2 கை இருக்குமா இல்லை 4 கை இருக்குமான்னு தெரியல. அந்த மனிதர்களெல்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச இந்த அறிவிலே 800 crore people, அடல்ட்ஸ் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 800 crore தானான்னா கிடையாது. அது முன்னாடி 700 crore இருந்தது, இப்போ 800 ஆயிருக்கு. அப்போ எங்கே இருந்தாச்சு? வேற எங்கேருந்தோ வருது. இன்னொரு உயிர் குறைஞ்சி இந்த உயிராக மாறுகிறது. எவ்வளவு இருக்கும்? அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? பிரம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. பிரம்மா, நீங்கள் தானே படைக்கிறீங்க, மொத்தம் எத்தனை உயிர்கள் இருக்குன்னு கேளுங்க. அது தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே இருக்கேன்னு சொல்லுவார். பெருமாள், இங்கே வாங்க, நீங்கள் தானே காக்கும் கடவுள், மொத்தம் இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை உயிர்கள் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, உடம்பு கொடுத்த உயிர்களுக்கு உடம்பை பாதுகாக்க வேண்டியது என் வேலை. அவங்க பாவ புண்ணியத்தை அனுபவிச்சிட்டாங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டியது என் வேலை. பாவ புண்ணியத்தை அனுபவிக்க வைக்க வேண்டியது என் வேலை. இதுக்கு பேர் தான் காத்தல். காத்தல்னா என்ன? வாட்ச்மேன் மாதிரி, என்ன செக்யூரிட்டி கார்டு மாதிரி பின்னாடியே வர்றதா? காத்தல்னா நம்ம என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் அனுபவிக்க வைக்கிறது தான் காத்தல். என்னென்ன இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது தான் காத்தல். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? திருமால் நமக்கு இன்பமாக கொடுப்பாரு, செல்வமாக கொடுப்பாரு. இப்போ துன்பத்தை கொடுத்தது யாரு? அங்கே ஒரு ஏமாந்தவன் உட்காந்துருக்கான், அவன் பேர் சிவபெருமான்னு பேர். அவன் என்ன குப்பையை தலையில் கொட்டினாலும் வாங்கிக்குவான் பேசாமல். புகழ்றதெல்லாம் இங்கே புகழ்ந்துக்க, திட்டுறதெல்லாம் அவனை திட்டிக்கன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட்
எந்த ஒரு சயின்டிஸ்டும் எக்காலத்திலும் இன்னும் எத்தனை மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, உயிர்கள் மொத்தம் எத்தனை என்பதை எவனாலும் எக்காலத்திலும் எந்த கருவியை கொண்டும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப யாருக்கு தெரியும்? நம் தலைவனாகிய சிவபெருமானுக்கு மட்டுமே தெரியும். இப்ப சிவன் யாரு, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த கடவுளை நாம் வணங்க வேண்டும்ங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு மட்டுமே தெரியும் மொத்தம் எத்தனை இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே இருந்துச்சு, இதோட கணக்கு வழக்கு என்ன, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இதோட ஜாதகத்தை எடுத்து வெளியில் போடு. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் யாராவது ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ண உடனே அவனுடைய ஹிஸ்ட்ரியை எடு அப்படின்னா உடனே ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் நம்ம ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் நம்பரை சொன்னாலே போகிறோம், நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அதுபோல் சிவபெருமான் நம்முடைய பழைய ஹிஸ்ட்ரி என்ன? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருவமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அத்தனை பிறவிகள் பிறந்திருக்கோம். எழு கடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி. இப்போ எத்தனை பிறவி பிறந்திருக்கோம்? அந்த பிறவிக்கு ஒரே ஒரு உயிருக்கு இத்தனை பிறவிக்கும் ஏதாவது கணக்கு எழுதி அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அப்பப்போ எடுத்து கொடுத்து அப்பப்போ மனதால் என்ன நினைக்கிறான், அப்பப்போ வாயால் என்ன பேசுகிறான், இதுக்கு பாவமா புண்ணியமா அதை கணக்கு எழுதி எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. ஒரு உயிருக்கு எழுதுறதுக்கு எந்த கடவுளும் இந்த உலகத்தில் இல்லை சிவபெருமானை தவிர. அத்தனை உயிர்களுக்கும் அவன் எழுதி கொண்டிருக்கின்றான் என்றான். அவன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக சூப்பர் சானிக் கம்ப்யூட்டராக இருக்கான். அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா ஃபீல் ஹாப்பி. பண்ணவன் யார்? அவனா தேவரும் அறியாதவன் என் காதை கிள்ளி விட்டான் அப்படின்னு சொன்னா ஃபீல் ஹாப்பி. அழுகாத, சந்தோஷப்படு. உயிர்கள் எண்ணற்றவை, யாருக்கும் தெரியாது சிவபெருமானை தவிர. வேறு யாராவது ப்ரூவ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா இந்த நூலை இலவசமாக வழங்குங்கள் அவர்களுக்கு. இறைவனை போல உயிர்களும் அனாதியானவை. இறைவன் அனாதி, அதே போல இந்த உயிர்கள் நீங்களும் நானும். நான் சொன்னா என் கைலை துரைசாமின்னு நினைக்கக்கூடாது, நீங்கன்னு சொன்னா யார் இருக்கீங்க, சுமதி அருணாச்சலம்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய உயிரை நினைக்கணும். உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் சிவபெருமானும் ஒரே காலத்தவர்கள், ஒரே பேட்ச்மேட், ஒன்றா படித்தவங்க காலேஜில்னு சொல்கிற மாதிரி. இத்தனை 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட பின்னாடி நாங்கள் 72 பேட்ச்ன்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜில் பழைய மாணவர்களாக வந்து சந்திக்கிறாங்க. அதுபோல் நம்ம எந்த பிறவி எடுத்தாலும், எங்கே இருந்தாலும், இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளாக இருந்தாலும், அந்த பிறவியில் நம்ம அசுரனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் நாம் சிவபெருமானை ஒத்த காலத்தை உடையவர்கள். இதுவே ஒரு பெருமை நமக்கு. இது பாதி பேருக்கு தெரியாது. இறைவனைப் போல உயிர்களும் அனாதியானவை. அனாதி என்பதால் தோற்றம் இல்லாதவை. இந்த டேட்டில் பிறந்தது, இந்த பூகம்பத்துக்கு அப்புறம் வந்தது, இந்த ஆட்சி வந்த பின்னாடி அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. இப்போ நம்ம ஃபாஸ்டேக்னு சொல்லி இந்தியாவில் டோல்கேட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது இல்லையா, அது எப்போ வந்தது? இப்போ நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் ஆன பின்னாடி அது வந்தது அப்படின்னா ஒரு நாள் அது போயிடும். தாஜ்மஹால் எப்போ வந்தது? அப்போ வந்தது அப்படின்னா ஒரு நாள் நிச்சயம் சத்தியம் அது அழியும். இது இப்போ வந்ததுன்னு எதை சொல்ல முடியலையோ அது அழியாது. அப்படி ஏதாவது இருக்குதா? இது எப்போ வந்ததுன்னு சொல்ல முடியாதது ஏதாவது இருக்குதா என்றால் சிவபெருமான் இருக்கிறாரு. அதனால அவர் அழிக்க முடியாது, அவருக்கு அழிவு கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. உயிர்களாகிய நம் உயிர்கள் உள்ள ஓடிட்டு இருக்கிற உயிர் அப்படி இருந்தது, ஆகையால் அதை யாராலும் அழிக்க முடியாது, அழிவு என்பது இல்லை. இந்த மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை சுருங்கி இருந்தது, ஒரு புள்ளி போல இருந்தது, ஆகையால் அதுவும் முற்றிலும் அழிக்கப்படாது. ஏனென்றால் தோற்றுவிக்கப்படவில்லை, ஆகையால் அழிவு என்பது இல்லை. இதுதான் நம்மளுடைய சர்க்காரியவாதம்னு சொல்றோம். எத்தனை இன்னும் பல யுகங்கள் கடந்தாலும் இது சொல்றாங்களே ஒன்னொன்னு, இது கலியுகம், இது அந்த யுகம் இந்த யுகம் எல்லாம் சொல்றாங்களே, இந்த கலியுகம் இல்லை, இன்னும் களி யுகம் வந்தாலும் உயிர்கள் அழியாது. சிவபெருமானே நினைச்சாலும் உயிர்கள் அழியாது. அந்த வகையில் நம்ம சிவபெருமானுக்கு நம்மளும் நிகர்னு சொல்லலாம். அவர் உயிரும் அழியாது, நம்ம உயிரும் அழியாது.
உயிர் இறைவனைப் போல உயிர்களும் அனாதியானவை. நான் சொல்லலை, திருமூலர் சொல்றார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. சிவபெருமானைப் போல இந்த பசுக்களாகிய உயிர்களும் அனாதி. திருமூலர் சொல்லியிருக்கிறார். மெய்கண்டார் இப்போ 13ஆம் நூற்றாண்டு, திருமூலர் 5000 நூற்றாண்டில் 5000 ஆண்டு. திருஞான சம்பந்த பெருமான் அது 7ஆம் நூற்றாண்டில் திருவாவடுதுறை போகும் பொழுது இந்த இடத்துல தமிழ் வாசம் வருகிறது, தோண்டி பாருங்கன்னு சொல்கிறாரு. தோண்டுனா திருமந்திரம் இருக்கு. திருமந்திரத்தில் 3000 பாடல் இருக்குது. ஒரு பாடலை எழுதுறதுக்கு ஒரு வருடம் எடுத்துக்கொண்டாராம் திருமூலர். அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதை எழுத ஆரம்பிச்சிருக்கணும். கடைசி வச்ச அன்னைக்கே கிடைச்சிது அப்படின்னா கூட 4500 ஆண்டு ஆயிடும். அவர் வச்சுட்டு போன பின்னாடி எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சுட்டு இங்கே திருஞான சம்பந்த பெருமான் வந்தார், அது நமக்கு தெரியாது. ஆக தோராயமாக மினிமம் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. 3500க்கு முன்னாடி இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே எந்த சமயமும் இல்லை. இப்போ எந்த சமயம் மூத்த சமயங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். சார்ட் பின்னாடி கொடுத்துருக்குறோம், எந்தெந்த சமயம் எப்போது வந்தது என்று. இதை நீங்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தலாம். அதில் இருக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூத மதம் 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ திருமூலர் இருக்கும் பொழுது இந்த மதங்கள் எல்லாம் கிடையாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உயிர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிர்கள் தம் வினைக்கு ஏற்ப, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு வார்த்தையும் ஒரு கோடி பொருள்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். உயிர்கள் தம் வினைக்கு ஏற்ப. எனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா, எங்கள் பரம்பரையில் எங்கள் தாத்தா பாவம் பண்ணியிருக்கிறாரு, எங்கள் அப்பா பாவம் பண்ணியிருக்கிறாரு, அதனால எனக்கு துன்பம் வர. அவர் கணக்கு அவருக்கு, நம்ம கணக்கு நமக்கு. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், தாயும் பிள்ளையுமா இருந்தாலும், அம்மாவும் பொண்ணுமா இருந்தாலும், ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படிம்பாங்க. அதுபோல் அப்பாவாக இருந்தாலும், பாட்டனாக இருந்தாலும், பேரனாக இருந்தாலும் பாவ புண்ணிய கணக்கு வேற. எங்கள் அப்பா செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் எந்த வகையிலையும் எனக்கு தொடர்பு கிடையாது. நான் செய்கிற பாவ புண்ணியங்கள் என்னுடைய பரம்பரையை தாக்காது. சைவசித்தான். அப்புறம் அப்படி சொல்கிறாங்களே, இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் இப்போ என்னை பார்த்து பல பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ ஒரு ஈடுபாடாக இருக்கிறீங்க, இப்போ உங்கள் ஃபாதர் உங்கள் தாத்தா யாராவது இப்படி சிவபக்தர்களாக இருந்தாங்களா? அவங்க சிவபக்தராக இருந்தால் தான் நான் சிவபக்தனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக உயிர்கள் தம் வினைக்கு ஏற்ப, அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல வகை பிறப்புகளுக்கு ஆளாகி, இந்த உலகத்திலே 800 கோடி மக்களிலே 700 கோடி மக்களுக்கு இது தெரியாது. 700 crore people don't know. இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் தெரியாது, ஒரு பாயிண்ட்டு கூட தெரியாது. உயிர்கள் எண்ணற்றவையான்னு கேளுங்க. நீங்கள் போங்க, இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போங்க, இட்டாலி போங்க, ஜெர்மனி போங்க, அமெரிக்கா போங்க, உயிர்கள் எண்ணற்றவையான்னு கேளுங்க, பேன்னு முழிப்பாங்க, பெப்பேன்னு முழிப்பாங்க. உயிர்கள் தம் வினைக்கு ஏற்ப, அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல வகை பிறப்புகளுக்கு ஆளாகி இன்ப துன்பங்களை அனுபவித்து இறுதியில் இறைவன் திருவடியை அடையும். எல்லா சோகத்திலையும் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, ஒரு சோகத்திலையும் சோகம், பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டத்துலேயும் ஒரு கடைசியாக ஒரு இன்பம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த பிரசவ வழியில் அந்த தாய் படுகிற கஷ்டம், அதுக்கு முன்னாலேயே கஷ்டம் ஆரம்பிச்சிடும். என்ன, 7 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். வாந்தி எடுக்கிறது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, கண்டதையும் சாப்பிட சொல்கிறது, புளிப்பு சாப்பிட சொல்கிறது, மாங்காய் திங்கிறது, ஊறுகாய் திங்கிறதுன்னு கஷ்டங்கள் வளர்ந்து 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 தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அந்த நார்மல் டெலிவரியை அந்த பெண்மணி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும் அவன் படுற பாடு அவ்வளோ பாடு, அது நரகத்தை விட கொடுமையான பாடு. ஆனால் ஒரு குழந்தை சத்தம், அவங்க அந்த மயக்கத்தில் எங்கேயாவது ஒரு குழந்தை சத்தம் கேட்குதான்னு காது தேடிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு நர்ஸோ யாரோ கொண்டு வந்து குழந்தைய, அம்மா இதோ பாருங்க மகன் பிறந்திருக்கான் அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழியெல்லாம் காணாம போயிடும், எல்லா துன்பங்களும் மறைந்து போயிடும். அதுபோல நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும், இன்னும் எத்தனை காலம் பிறந்து பிறந்து உழன்றாலும்
இறுதியிலே நமக்கு சிவபெருமானுடைய திருவடி உண்டு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஒரு ரகசியம், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நிச்சயம் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்க வீட்டு டாகுக்கும் உண்டு. ஏன் இவ்வளோ ஆணித்தரமா சொல்றேன்? இது சிவபெருமானுடைய ஆசை. சிவபெருமான் ஒரு காரியத்துக்கு ஆசைப்பட்டு அது நடக்காம இருக்குமா? காலம் தள்ளி போகலாம், இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆகலாம், இன்னும் 1 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆகலாம். என்றாவது ஒரு நாள் எல்லா உயிர்களும் இறைவன் என்பதை அடையும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஆசை. இறைவன் ஆசைப்பட்டதால் அது நடந்தே ஆகும். நம்ம தான் லேட் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நிறையா முயற்சி பண்ணுறோம். சிவன் எனக்கு சிவபெருமான் மேலே ரொம்ப கோபம். நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறேன், பொழுது விடிஞ்சா சிவனடியார்கள் பணி தான், பகல் பூரா அதுதான், நைட்டு ஃபுல்லாக அதுதான், எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு என்னமோ சிவபெருமான் நமக்கு கொடுக்கணும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். சிவபெருமான் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? இன்னைக்காவது வந்துரு, இன்னைக்காவது வா, இன்னைக்காவது வா, இன்னைக்காவது இப்போவாது வா, இப்போவாது வா அப்படின்னு அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறோம். இதுதான் நடுவில் இருக்கிற ஸ்க்ரீன். அதை கலட்டி போட்டுடலாம். அந்த சைவஸ்தான் சுடர் முழுமையாக 15 அழகையும் 15 தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க. உயிர்கள் அனாதியிலேயே ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு அறியாமையில் கிடப்பவை. நமக்கு அறிவு இருந்தும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது, அதனால அறிவு இல்லாதது மாதிரி இருக்கும். இப்போ சில நேரங்களிலே நமக்கு சன் ரைஸ் ஆகிருக்கும், ஆனால் க்ளவுட் அதை மறைச்சிருந்தது அப்படின்னா சூரிய வெளிச்சம் நமக்கு தெரியாது. காலையில் 7 மணி 8 மணி ஆனால் கூட வீட்டில் லைட் போட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் 3 நாட்களுக்கு முன்னால் கன்னியாகுமரி போயிருந்தோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. சன்ரைஸ் ஆகி அங்கே மேலே வந்த பின்னால் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, ஏன்னா க்ளவுடு இருந்தது. சீலேருந்து ரைஸ் ஆனதை நாங்கள் பார்க்கல. இப்போ சூரியன் வரல சூரியன் வரல சூரியன் வரலன்னு சொல்லக்கூடாது. சூரியன் வந்தாச்சு, வந்துக்கிட்ட க்ளவுடு அதை மறைச்சிருக்கு. அதுபோல் நம்மளுடைய உயிர் அறிவு பொருள் க்ளவுடாகிய அந்த ஆணவ மலம் மறைச்சிருக்குது, அதனால நம்மளுடைய அறிவு விளக்கம் பெற மாட்டேங்குது. இப்போ அந்த க்ளவுடு அதுவே நகரணும், இல்லைன்னா நம்ம அதை விட்டு நகர்ந்து கொள்ள வேண்டும். இதை யார் செய்ய முடியும்? யார் உதவுவார்கள் இதற்கு? சிவபெருமான் தான் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம சோதிக்கின்ற கடவுள், அழிக்கின்ற கடவுள், ஆட்டுகின்ற கடவுள்னு சொன்னால் நியாயமாது? உயிரை பசு என்று குறிப்பிடுவார்கள். பதி பசு பாசம்னு சொல்கிறோமே, பதி என்றால் இறைவன் சிவபெருமான், பசு என்றால் உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பசு என்பது ஏன் பசுன்னு பேர் வச்சுருக்காங்க? கொசுன்னு வச்சுருக்கலாம்ல. பதி கொசு பாசம்னு வச்சுருக்கலாமே, ஏன் பசுன்னு பதி பசுன்னு ஏன் வச்சா? சரி, பதி சிங்கம் பாசம் அப்படி வச்சுருக்கலாமே. பதி சிங்கம் பாசம், பதி புலி பாசம், பதி நாய் பாசம் அப்படிதான் வச்சுருக்கலாமே. ஏன் பதி பசு பாசம்னு வச்சாங்க? பசுபதி, ஒரு அம்மா என்னை அன்பா கூப்பிடுவாங்க, பசுபதி பசுபதி பசுபதி. பசுக்களுக்கு பதியாகிய இறைவன். உயிரை பசு என்று கூப்பிடுவார்கள். பசு என்பது கட்டுப்பட்டு இருப்பது. பசு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த மேய விடுற நேரம் தவிர மற்ற நேரங்களில் கட்டி போட்டிருப்பாங்க. வீட்டு தொழுவத்தில் பசு எவ்வாறு கயிற்றால் கட்டப்பட்டு கிடக்கிறதோ அதை போல உயிரானது மலங்களால் கட்டப்பட்டு ஒரே இடத்துலையே கிடக்குது என்று அர்த்தம். மாடு கட்டியிருக்கிற கயிறு போல நம்முடைய உயிரை அந்த கயிறுக்கு பதிலாக ஆணவ மலம் கட்டி போட்டு வச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம அந்த மாடுக்கு என்ன உலகம் எது? அந்த கயிறோட நீளம் எவ்வளவோ அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் இப்படி நகரும், இல்லைன்னா அப்படி நகரும். அந்த ரேடியஸ் சொல்லுவாங்கள்ல, ஒரு 2 மீட்டர் ரோப்பில் அதை கட்டி வச்சோன்னா 2 மீட்டர் தான் அதுக்கு உலகம். அதை வச்சு தான் அது உலகத்தை சொல்லும். அதில் நயாகரா இருக்கா உலகத்தில்? எங்கே இருக்கு? அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லும். பகுத்தறிவாளன் பேசுகிறான், எங்கே இருக்காரு கடவுள் சொல். இந்த மாடு நயாகரா இருக்கான்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? நயாகராவது ஒன்று, அது ஒன்றும் கிடையாது, மண்ணு தான் இருக்கு சொல். ஏன்? அதோட அறிவுக்கு, அதோட வாக்கிங் டிஸ்டன்ஸுக்கு அவ்வளோதான் தெரியும். பகுத்தறிவாளனுடைய அறிவுக்கு அவ்வளோதான் தெரியும். நம்மளை போல அறிவாளிகளோட அறிவுக்கு தான் சிவபெருமானுக்கு தெரியும். ஆக பசு எப்படி ஒரு கயிறால் கட்டப்பட்டு இருக்கிறதோ அதுபோல நம் உயிர்கள் ஆணவம் என்கின்ற மலத்தால் கட்டப்பட்டிருக்கு. பசு கயிறில் கட்டப்பட்டிருக்கு, உயிர் ஆணவத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆக 2 கட்டுப்பட்டு கிடக்கிறது. அதனால அதுக்கு பசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, இதுக்கும் பசுன்னு பேர் வைக்கலாம் என்று இந்த உயிரை பசு என்று அழைக்கின்றார்கள். மலங்களிலிருந்து தாமாகவே விடுபட உயிர்களால் முடியாது. தாமாகவே விடுபட
முடியாது. ஒரு ஒரு குழந்தை குழந்தைய நல்லா கட்டி கயிறில் கட்டி போட்டு கிடக்குது. அந்த குழந்தை அதுவே வெளியில் வந்துருமா? அது வரணும்னே அதுக்கு தெரியாது. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா கட்டி போட்டிருக்கிறது யாருன்னு தெரியாது. கட்டி இருக்கிறது என்ன தேங்காய் நார் கயிறா இல்லை பாலிஸ்டர் கயிறான்னு அதுக்கு தெரியாது. அது ஏதோ கிடக்கும் பேசாம. சத்தம் வந்தா அழுதுகிட்டு படுத்துரும். நம் உயிரும் அப்படித்தான் கிடந்தது. அப்படி கிடந்த இந்த உயிரை பார்த்து இறங்கி முதலிலே என்னுடைய ஆன்மாவுக்கு, என்னுடைய உயிருக்கு முதலிலே இரக்கத்தை காண்பித்தது சிவபெருமானா, என்னுடைய மனைவியா? உங்களுடைய உயிருக்கு முதலிலே இரக்கத்தை காண்பித்தது உங்களுடைய பெற்றோரா, சிவபெருமான்? உங்களுடைய உயிருக்கு முதலிலே இன்பத்தை காண்பித்தது உங்களுடைய கணவனா, சிவபெருமான்? இது கூட நம்ம தெரியாம இத்தனை காலம் வாழ்ந்துட்டோம். மலங்களிலிருந்து தாமாகவே விடுபட உயிர்களால் முடியாது. இறைவன் துணையுடன் மட்டுமே விடுபட முடியும். ஆகையால் உயிர்கள் என்றும் இறைவனுக்கு அடிமை. அன்று அடிமை, இன்று அடிமை, என்றும் அடிமை. ஏனென்றால் அவனன்றி நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்ல 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 தான் நம்ம அவன் கையை பிடிச்சி முன்னாடி நடந்தாதான் நம்ம பின்னாடி நடக்க முடியும். அவன் கை பிடிக்காம போயிட்டான் அப்படின்னாக்க நம்ம நடக்க முடியாது. ஏன்? நம்மளுடைய அறிவு அவ்வளவுதான் இருக்கு. தாமாகவே விடுபட முடியாது. இறைவன் துணையுடன் மட்டுமே விடுபட முடியும். உயிரின் அறியாமையை நீக்கி அறிவை விளங்கச் செய்ய இறைவன் கொடுத்ததுதான் நம் உடலும் இந்த உலகமும். சிவபெருமான் இந்த உயிரை பார்க்குறான். அடாடா, அறிவு பொருள் இருக்கு, ஏன் இப்படி கட்டி போட்டு கிடக்குது? சரி, அதை சரி பண்ணுவோம். முதல்ல அந்த உயிருக்கு உயிருங்கிறது தெரியட்டும். அதுக்காக உடலை கூட்டுகின்றான். தனு கரணம் என்று சொல்வார். முதல்ல ஒரு தோராயமா, இப்போ நம்ம பிள்ளையார் பிடிக்கணும், மண் இல்லைன்னா என்ன பிடிப்போம்? எடுத்த உடனே கரெக்டாக பிடிச்சிருவோமா? பிள்ளையார் நிறைய பேர் பிடிக்க மாட்டோம். சப்பாத்திக்கு மாவு உருட்டுறோம், பூரிக்கு மாவு பெயரானா எப்படி கையில் எடுக்கும்போது அப்படியே உருண்டையாக எடுத்துடுறோமா? முதல்ல கொஞ்சம் எடுப்போம், அப்புறமா கொஞ்சம் தேய்ச்சி 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 அதை சரி பண்ணி அப்புறம் தான் ரவுண்டாக கொண்டு வரும். அதுபோல் முதல்ல நமக்கு இறைவன் அமைக்கின்ற இந்த உடலை தனு என்று சொல்வார்கள். அந்த தனுவில் கருவிகள், எக்ஸ்ட்ரா ஃபிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி, கேமரா, சிசிடிவி, பேசுறது, பார்க்குறது, அதெல்லாம் ஃபிட் பண்ணி அந்த கருவிகளெல்லாம் ஃபிட் பண்ணாக்க கரணம் ஆகிடும். தனு கரணம். இப்போ மனிதன் ரெடி ஆகிட்டான். மனிதன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, பூமி வேணும், காற்று வேணும், நீர் வேணும், நிலம் வேணும், ஆகாயம் வேணும். அதையெல்லாம் படைக்கிறார் சார். யாருக்கு? இப்போ உலகத்தை படைச்சதுனால நம்மளை படைச்சாரா? நமக்காக உலகத்தை படைத்தாரா? நல்லா தெரிஞ்சுக்கணும். 9 கோள்கள் எதற்காக? இந்த கதையில் அப்படியே வாங்க. இப்போ சிவபெருமான் இருக்கிறாரு, அவர் அறிவு பொருள். நம்மளும் அப்பவே இருக்கிறோம். நம்மளுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. நம்மளும் அறிவு பொருள் தான், ஆனால் மறைஞ்சு போய் அறிவில்லாத மாதிரி கிடக்கிறோம். சிவபெருமான் கருணை கொள்கிறார். சிவபெருமான் நம்ம மீது கருணை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. தேங்காய் உடைப்பாங்களா, பால் ஊற்றி வைப்பாங்களா, அபிஷேகம் பண்ணுவாங்களா, வஸ்திரம் எடுத்து தருவானா? அதுக்காக பண்ணலை. உன் வஸ்திரம் எது? உன் வஸ்திரம் அவன் வீட்டு பாத்ரூமுக்கு கூட பயன்படாது. நம்ம அதை எடுத்து கொடுத்துட்டு பேர் போடுறது. உபயதாரர் கைலை துரைசாமி வஸ்திரம். இந்த வஸ்திரத்துக்காக அவன் நம்மளை படைக்கிறான். எந்த ஒரு கைமாறும் எதிர்பாராமல், எந்த ஒரு கைமாறும் நம்ம அவனுக்கு செய்ய முடியாது. அவன் யாரு, நம்ம யாரு, நம்ம என்ன அவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவன் கொடுத்ததுதான் எல்லாமே. அவனுக்கு எப்படி நம்ம செய்ய முடியும்? ஆக நாம் எதுவும் செய்யவில்லை, நாம் உதவியும் கேட்கவில்லை, நாம் பஞ்சபுராணம் பாடவில்லை, அப்போது திருநீர் அணியவில்லை, உருத்ராக்கம் அணியவில்லை, நமச்சிவாய என்றால் என்னன்னு தெரியாது, சைவ சித்தாந்தம் என்றால் என்னன்னு தெரியாது, நமக்கு உதவி வேண்டும் என்பதே நமக்கு தெரியாது, நாம் துன்பத்திலே இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது, நாம் ஒரு அறிவு பொருள் என்பது நமக்கு தெரியாது, நம் அறிவை ஆணவ மூலம் மறைத்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நிலையில இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அதுக்கு பேரு கேவலம்னு பேர். அப்போ சிவபெருமான் நம்மை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறார். இந்த உயிரை எடுத்து ஏன் இப்படி இருக்கு? டோன்ட், நான் ஒன்று பார்த்து நான் இருக்கேன், கவலைப்படாது. முதல்ல நீ குளிச்சு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறமா மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். வந்தது வராததுமா மற்றதெல்லாம் பேச வேண்டாம், முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நமக்கு பார்வதியை கூப்பிட்டு
அம்மா இங்கே வா, இந்த குழந்தைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடு அப்படின்னு தானே செய்கின்றான். ஆக நம் உயிருக்கு முதலில் நம் மீது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் கருணையை காட்டியவன் சிவபெருமான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னுடைய அப்பா அம்மா தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, என்னுடைய மனைவி தான் என்னை அப்படி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். யார் கவனிச்சது? சிவபெருமான் கவனிச்சது. மனைவி கவனிக்கிறாங்க, ஓகே, 15 வருஷமா கவனிக்கிறாங்க, ஓகே. 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கவனிச்சாங்க. அதுக்கு முன்னால அப்போ இருக்கே, லாங் 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 எகோ, அப்போ சிவபெருமான் தானே. அன்னைக்கு மட்டும் பண்ணிட்டு விட்டுறல, நீலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானை நினைந்து 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 பேசி 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 பாடி 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 பரவி பணி செய்து பணி செய்து பணி செய்து பணி செய்து பணி செய்து அப்படியெல்லாம் நாம் அவனுக்கு நன்றி செய்தாலும் அந்த நன்றி பத்தாது. நம் உயிருக்காக உடலை படைக்கிறார், நம் உடலுக்காக இந்த உலகத்தையே படைக்கிறார். நம்ம தலைகீழா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உலகம் இருந்தது, நம்ம பிறந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டார்வினை கேளு, நம்மளாம் மங்கியா இருந்தோம், மங்கி ஒரு 1000 years ஆன பின்னாடி கையில் தரிசாமி ஆகிடும், அப்படித்தான் இந்த மங்கி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அவரோட கணிப்பு இதுக்கு முன்னால் நான் என்னோட ப்ரீவியஸ் பர்த் வந்து மங்கின்னு சொல்கிறார் டார்வின். அவருக்கு என்ன அறிவு இருக்குது அதை சொல்கிறது? என்னுடைய ப்ரீவியஸ் பர்த் மாணிக்க வாசகர் சொல்கிறார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருவமாய் பறவையாய் பாம்பாய். மங்கியிலிருந்து தான் மனிதர்கள் வர்றாங்கன்னா மனிதர்கள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, மங்கிகள் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே. எங்கேருந்து வருது மங்கி? டேலி பண்ணி காமிங். முன்னாடி வந்து 1 crore மங்கி இருந்தது, 4 crore ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாங்க, இப்போ அந்த 1 crore இங்கே வந்து சேர்ந்துருச்சு, அதனால இப்போ அங்கே 0 ஆயிடுச்சு, இங்கே வந்து இதுவாயிடுச்சு. ஏதோ ஒரு கணக்கு போட்டு காமிங்க பார்க்கலாம். நோபடி 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 எக்ஸப்ட் சிவபெருமான், அவனுக்கு தான் தெரியும். ஆக நமக்காக படைச்ச இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தால் உலக பொருள்களாலும் பயனடைவது உயிர்கள் தான், சிவபெருமான் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், உயிர்கள் சார்ந்ததின் தன்மை பெறும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார்ந்ததின் தன்மை பெறும், எதை சார்ந்து இருக்கிறதோ அந்த தன்மையை பெறும். அதுதான் உயிரோட இயல்பு. நம்ம முன்னாடி பாடங்களில் நம்ம பார்த்தோம், பூவோடு சேர்ந்த நாரும் வெறும் த்ரெட்டு, அந்த த்ரெட்டு பூவோட சேர்ந்து இருக்கும் பொழுது த்ரெட்லேயே ஜாஸ்மின் ஸ்மெல் வருது. த்ரெட்டுக்கு ஜாஸ்மின் ஸ்மெல் கிடையாது, ஜாஸ்மினில் அது கட்டி இருந்ததுனால அந்த த்ரெட்டு ஜாஸ்மின் ஸ்மெல் வருது. ஜாஸ்மினை எடுத்துட்டு த்ரெட்டை வந்து பார்த்தாலும் ஜாஸ்மின் இருக்கு. ஏன்? அது சார்ந்ததின் வண்ணமாக இருக்கிறது. அதுபோல நாமும் சார்ந்ததின் வண்ணம் ஆவோம். நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல பையனா இருப்போம், கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட பையனா இருப்போம். அதனால நல்லவங்களோட சேர சொல்லி எல்லா அருளாளர்களும் சொல்றாங்க. மாணிக்கவாசகர் சொல்றார், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. சிவபெருமானும் பார்வதியும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, டோன்ட் கேர், பட் ஐ வாண்ட் கேட்கிறார். உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தேன். அதுதான் எனக்கு பெருமை. நீங்க 2 பேரும் என் மனதில் இருக்கிறது ஒன்றும் பெருமை கிடையாது. இப்போ சிவபெருமானும் பார்வதி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா டோன்ட் கேர், பேசினா என்ன பேசலைன்னா என்ன, நான் ஒரு அடியார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஒரு பெருமை. அல்லது இன்னொரு சிவனடியார் என் கூட பேசுறாருன்னா பெருமை. சார்ந்ததின் தன்மை பெறும். அதனால நீங்க இன்று முதல் நல்லவங்களோட சாரணும், கெட்டவங்களோட சாடுறதை குறைச்சிடணும். வெட்டி பேச்சு பேசுறவங்கள்ட்ட ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். வரும்போதே தெரியும், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தை சாப்பிட்ருவான், திருடன்னு அர்த்தம். திருடன்னா செயின் இருக்கிறவன் மட்டும் திருடம் இல்லை, நம்முடைய டைமை சாப்பிட்றவனும் திருடன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கிரிமினல் ஃப்ராடா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய நேரத்தை என்னுடைய அனுமதியின்றி திருடப் போகிறார்கள். நான் அரை மணி நேரம், அப்புறம் என்ன ஒரே இதாக இருக்கே, என்ன ஏதாவது விசேஷமா சொல்லவே மாட்டேங்கிறீ, சொல்
அப்படின்ட்டா போச்சு. 1 மணி நேரம் போச்சு. இந்த 1 மணி நேரம் நமக்கு கொடுத்தது நமச்சிவாய சொல்றதுக்கு கொடுத்தது, சைவ சித்தாந்தம் படிக்க கொடுத்தது. நம்ம செலவு பண்றது எதுக்கு? சமையல் என்னாச்சு? மழையா? உங்க ஊர்ல பெரிய இவரு கடவுள், இவர் மலை தெய்வம், இவர் மேக தெய்வம். 2 பேரும் பேசிக்கிறாங்க. மழையா? உங்க ஊர்ல மழை பெஞ்சா உனக்கு மழையை பெய்ய வைக்க முடியாது, மழையை நிறுத்த முடியாது. 1/2 மணி நேரத்தை வீணாக்காது. 1/2 மணி நேரத்துல 2500 நமச்சிவாய சொல்லலாம். அதனால டைம் திருடுறவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனால என்கிட்ட அது மாதிரி ஒரு ஆள் வந்து, ஹலோ, ஓகே, சார் ஒரு நிமிஷம், சொல்லுங்க, கொஞ்சம் டவர் ப்ராப்ளம், நான் அந்த பக்கம் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் நகர்ந்து வந்துடும். டைம் கோல்டன் டைம். இப்படி பெக்கர்ஸுக்கு எல்லாம் வீணாக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்படி ஒரு வேளை எனக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைச்சதுன்னா அதில் நமச்சிவாய 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 அம்பாட்டுக்கு கையில் மாட்டிக்கிட்டு நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டு, யாருக்கும் தெரியாது நான் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட லிப்ஸ் மட்டும் அவங்க பக்கம் ஈன்னு இருக்கும், உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள நமச்சிவாய ஓடிட்டு. யாரும் நம்மளை தடுக்க முடியாது. இது என்னை காக்கும், அது என்னை காக்காது. சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். மலத்தை சார்ந்தால் மலம் போல இருக்கும், சிவத்தை சார்ந்தால் சிவம் போல இருக்கும். 3 பொருள் தான் இருக்கு. ஒன்று சிவம், இன்னொன்று நம்ம, இன்னொன்று மலம். இப்போ நம்ம இந்த பெண்டுலம் சொல்லுவாங்க, சில பழைய ஓல்டு கிளாக்ல எல்லாம் கீழே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் சேர்ந்தால் சிவத்தை சாரலாம். ஏன்? உயிர் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும், அது நம்முடைய இயல்பு. அப்படியே சிவமாக்கி இணையாண்ட சிவனடியார் கூட பேசலாம். அவங்க யார்கிட்ட எப்போ பேசினாலும் அந்த பஞ்சபுராணம் பேசுகிறாங்க, திருமுறை பேசுகிறாங்க. இப்போ புதுசாக ஏதோ கனவிலும் திருமுறையும் அதை பேசுகிறாங்க, சைவ சித்தாந்தம் பேசுகிறாங்க. 24 மணி நேரமும் இந்த கையில அறக்கட்டளையில் இதே வேலையாக போச்சு. நல்ல வேலையாக போச்சு. நல்ல எங்களுடைய பொழுது சிவப்பொழுதாக கழிகிறதுன்னு எல்லாரும் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. சும்மா கிடந்த வாழ்க்கை, வீணா போன ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கை, செத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை இப்போ உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு செய்தி அனுப்புறாங்க. உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். நம்ம எதை சாரணும், நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெட்டி பேச்சு பேசுறவங்க, வெட்டி கதை பேசுறவங்க, அடுத்தவங்களை பத்தி போட்டு கொடுக்குறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை கண்டாக்க அது ரொம்ப தூரம் போயிடும். நன்னெறி பாடல் ஒன்று இருக்கு, கொம்புள்ளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம், வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்கி இருப்பதே நல்ல நெறி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. கொம்பு உள்ளதற்கு 5, கொம்பு உள்ள மிருகங்கள் ஏதாவது இருந்தது, மாடு, வேற எதுக்கு கொம்பு இருக்கு, மாடு வைத்துக் கொள்ளலாம். ஒரு மாடு இருக்கு, ஜென்ரல் மாடு, ஸ்டே மாடு, அதாவது பொதுவான ஒரு மாட்டுக்கிட்ட போய் நம்ம பக்கத்துல நிற்கக்கூடாது. எப்போ உதைக்கும் எப்போ முட்டும்னு நமக்கு தெரியாது, நமக்கு டேமேஜ் ஆகிடும். அதுபோல் காளை மாடு, அது மாதிரி கொம்பு உள்ளதற்கு 5 அடி தள்ளி நிற்கணும், 5 feet தள்ளி நிற்கணும். குதிரைக்கு 10 முழம். ஹார்ஸ் இருக்குதுன்னா நம்ம அதுக்கிட்ட போயிட்டு பின்னாடி போய் வாழை பிடிக்கிற மாதிரி போனோம்னா அவ்வளோதான். 10 முழம் தள்ளி இருக்கணும், குதிரைக்கு 10 முழம். வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே. மதம் பிடிச்ச ஒரு யானை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 1000 அடி 1000 feet தள்ளி போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தள்ளி நிற்கும். அப்போ தான் அது வேகமாக நம்மளை நோக்கி ஓடி வந்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. பக்கத்திலே நின்னோம் அப்படின்னா இடிச்சிடும். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பின்னாடி போட்டிருப்பாங்க, 10 meters தள்ளி வரவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுபோல் வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே. இப்போ கொம்பு இருந்தால் 5 அடி, குதிரைன்னா 10 அடி, மதம் பிடிச்ச யானைன்னா 1000 அடி தள்ளி இருக்கணும். அதை விட மோசமானது வம்பு சரி, வம்பு பண்ற, பொல்யூட் பண்ற, தவறான செய்திகளை சொல்ற, கண்ட கதையும் நம்மளை சொல்லி நம்ம மைண்டை குப்பை தொட்டி மாதிரி ஆக்குற வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்தை. அவர் அமெரிக்காவில் இருக்கிறாருப்பான்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் இருந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல உயிர்கள் சார்ந்ததின் தன்மை பெறும், அதனால நல்லதை சார வேண்டும். அடுத்தது, உயிர்கள் இன்பத்தை விரும்புவன. இன்பத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இந்த வகுப்பு எதுக்கு எடுக்கிறோம்? என்றாவது ஒரு நாள் இன்பம் கிடைக்காதான்னு எடுக்கிறோம். சினிமாவுக்கு ஏன் போகிறோம்? இன்பமாக இருக்கும், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வருவோம். கோவிலுக்கு ஏன் போகிறோம்? போனால் கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால அங்கே போகிறோம். சைட் சீயிங் ஏன் போகிறோம்? போனால் இன்பமாக இருக்குது, அதுக்காக போகிறோம்.
ஒரு நாள் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமிலியோட ஏன் சாப்பிட போகிறோம்? இன்பமாக இருக்குது அதனால சாப்பிட போகிறோம். ஆக இன்பம் 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 இன்பத்தை தேடி 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 போவது உங்களுடைய ஃபால்ட் இல்லை, என்னுடைய ஃபால்ட் இல்லை, நம் உயிருடைய இயல்பே அதுதான். அதனால வீட்டில் யாராவது இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னாங்கன்னா கோபப்படாதீங்க. உயிரோட இயல்பு அதுதான்னு சைவ சித்தாந்த சுடரில் சொல்லியிருக்கு. இன்பம் வேண்டாம் என்று சொல்லும் ஏதாவது ஒரு உயிர் இருக்கிறதா? அனைத்து உயிர்களும் இன்பத்தை நோக்கியே வாழ்க்கையை நடத்துகின்றன. அனைத்து உயிர்களும்னு போட்டிருக்கேன் பாருங்க, அனைத்து மனிதர்களும்னு போடல, அனைத்து உயிர்களும். ஈவன் டாக்ஸோட நோக்கம் என்ன? இன்பம் தானே. நம்ம கிட்ட வந்து எப்படி விளையாடுது? ஏன்? இன்பத்துக்காக தான் விளையாடுது. இன்பம் இன்பம் இன்பம்னு இன்பத்தை நோக்கி தான் அனைத்து விலங்குகள் பறவைகளும் எல்லாமேன்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக அடிச்சிட்டாங்க. இனிமேல் யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். என்ன ஒரு வருத்தம் என்றால், பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள் சிற்றின்பத்திலேயே வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சைடு ஃபுல் மீல்ஸ் இருக்கு, இன்னொரு சைடு கஞ்சி ஊத்துறாங்க கையில். கஞ்சி ஊத்துற கையை போய் பிடிச்சிட்டு வர்றது, அதுலேயே நம்ம ரொம்ப இன்பம்னு நினச்சி, இதுதான் பெரிய இன்பம்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா அங்கே அறுசுவை உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, தயிர், மோர் அப்படிலாம் இருக்குது. அதை விட்டுட்டு இதுவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்து பசிக்குது சொல்கிறோம். அதுபோல் இன்பத்தை விரும்புகின்றோம், பேரின்பத்தை விரும்ப வேண்டும். இறைவன் இதெல்லாம் ஒரு ஸ்டெப். முதல்ல இதை சொல்லிக் கொடுத்து அப்புறமா அதை கூட்டு போவார். முதல்ல இன்பத்தை விரும்பு தான் திரோதானம் என்பது. இன்பத்தை விரும்பு, இதோ இன்பம் இருக்கு பாரு, இன்பத்தை விரும்பு. ஏன்னா அப்படி இன்பத்தை விரும்புகிற ஒரு பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்தால்தான் நாளைக்கு வந்து அது பேரின்பத்தை அதை அனுபவிக்க முடியும் என்பதற்காக இப்போ இன்பத்தை காட்டி காட்டி மறைக்கிறாங்க. உயிர்கள் சிற்றறிவு உடையன. உயிர்களுடைய அறிவு சிற்றறிவு உடையது. உயிர்கள் தாமாக எதையும் அறியா. இவர் சிவபெருமானா? சிவபெருமானுக்கு என் குணமா? உயிர்கள் இந்த சிவபெருமானுக்கு என் குணம்னு போன சாப்டர்ல படிச்சதை நம்ம எப்படி அறிந்து கொண்டோம்? சிவபெருமான் அறிவித்ததால் அறிந்து கொண்டோம், நாம அறிந்து கொள்ளவில்லை. இந்த நூல் எப்படி வந்தது? நானாக எழுதவில்லை, என்னுடைய குருநாதனின் கையிலிருந்து எழுதியிருக்கிறார். நானே ஆச்சரியப்படுறேன், இந்த புக்கை நான் எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனா எழுதியிருக்கிறேன். இப்போ என்னை மீறி ஒரு சக்தி இதை எழுதியிருக்குதுன்னு நானே அடிக்கடி நினச்சிக்கிறேன். அதனால இங்கே பேர் போடுறதுக்கே எனக்கு குச்சமாக இருக்கு. எங்கள் ஐயா கந்தசாமி ஐயா பேரை தான் நான் போடுறேன். இல்லைன்னா நமசிவாயமூர்த்திகள் திருவாவடுதுறை முதல் குருமகா சன்னிதானம் அவங்க தான் பண்ணதான் நான் போடணும். அப்படி இல்லைன்னா எனக்கு தீக்கை கொடுத்த சன்னிதானம் 24வது குருமகா சன்னிதானம் அவங்க பேர் தான் நான் போடணும். ஏன்னா அவங்க தான் இதை என்னை எழுத வைத்தவர்கள். குருவே சிவமென கூறினன் நந்தி. இப்போ உயிர்கள் சிற்றறிவு உடையவை. உயிர்கள் தாமாக எதையும் அறியா, அறிவித்தால் மட்டுமே அறியும். உயிர்களுக்கு அறிவிப்பவன் சிவபெருமான். சிவபெருமான் இயக்கினால் மட்டுமே உயிர்களும் உலகமும் இயங்கும். ஆகையால் உயிர்களுக்கு எஜமான் சிவபெருமான். அவனுடைய ஆணைப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னா அவன் தானே எஜமான். இஸ் த பாஸ். எஜமான்னு நம்ம சொல்லும்போது என்ன எஜமான் அப்படிலாம் ஒரு தமிழில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி நம்ம நினைக்கிறோம். அடிமை அப்படின்னா டவுன்கிரேட் பண்ண மாதிரி நினைக்கிறோம். அப்படி நினைக்க வேண்டாம். அவன் தான் நமக்கு தலைவன். உயிர்களுக்கு எஜமான் சிவபெருமான், சிவபெருமானுக்கு உயிர்கள் அடிமை. நம்ம இதெல்லாம் தாண்டி சரியை கிரியை யோகம் ஞானம், ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் சச்சிதானந்தம் பேரின்பம் இறைவன் திருவடி நிழல் சாயுச்சியம்னு போனாலும் அடே இது சாயுச்சியம்டா அப்படின்னு சொல்லணும் சிவபெருமான். இல்லைன்னா உயிருக்கு தெரியாது. இறைவனோட இரண்டரை நாம் கலந்திருக்கும் பொழுதும் இறைவனோட இரண்டரை கலந்திருக்கிறோம் என்பதை இறைவன் அறிவித்தால்தான் இந்த உயிர் வீணா போன உயிர் அறியும். அப்ப அவன் எது வரைக்கும் நமக்கு தலைவன்? என்றும் தலைவன். என்றும் தலைவன். நாம் இருக்கும் வரை தலைவன், நாம் இறக்கும் வரை தலைவன். நாம் இறக்கப் போவது கிடையாது. அதனால அடிக்கடி கட்சி மாறக்கூடாது. உயிர்கள் தூளத்தின் மூலம்தான் சுக்குமத்தை அறியும். அதில் ஒரு பிக்சர், ஒரு மாடலை பார்த்துட்டு அப்புறம் பிக்சர் போயிட்டு அப்புறமா வேர்டுக்கு போயிட்டு அப்புறமா லெட்டர்ஸ் போயிட்டு சவுண்ட் போயிட்டு அப்புறம்தான் அந்த பொருள் என்னங்கிறத நம்ம உணர்வோம். பாலர் பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்லாம் நீங்கள் போனீங்கன்னா புக்கெல்லாம் நிறைய இருக்காது.
இந்த புக் இந்த மாதிரி இருந்தது. எந்த ஒரு கிண்டர் கார்டன்லையும் இப்படி ஒரு புக் எழுதி நீங்க பார்த்துருக்கீங்களா? படமே இல்லாத ஒரு புக்கை இந்த குழந்தைங்க இதை வச்சு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்த முடியுமா? ஒரு பிள்ளையும் பார்க்க. அவங்களுடைய புக்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, படம் தான் இருக்கும். இன்னும் மாடல்ஸ்ல அங்கங்க சார்ட் ஒட்டியிருப்பாங்க. கிளாஸ் ரூம் ஃபுல்லா சார்ட்ஸ் இருக்கும். கிளே மாடல்ஸ் வச்சிருப்பாங்க, தெர்மோகோல் மாடல் வச்சிருப்பாங்க. ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள், பிளாஸ்டிக் ஆப்பிள் வச்சிருப்பாங்க. சில நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நம்ம குரூப்லேயே 1000 பேர் இருக்காங்க. அவங்களாம் வீட்டிலேருந்து போகும்போது ஆப்பிளே வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி ஆப்பிள் பாடம் நடத்த போகிறோன்னா ஒரு 1/2 kg ஆப்பிள் சொந்த காசில், ஸ்கூல் கொடுக்காது, சொந்த பணத்தில் ஆப்பிள் வாங்கிட்டு போகிற டீச்சர்லாம் இருக்காங்க. இந்த குழந்தைக்கு அதை கொடுத்து அதை கிள்ளிப்பார், தோல் இப்படி இருக்குது, உள்ளே அப்படி இருக்குது, அதை கடிச்சுப்பார், இந்த நான் எடுத்து பார்க்குறேன், இது இனிக்குதா பாருன்னு அப்படியே ப்ராக்டிக்கலாக அப்படியே சொல்லித்தராங்க. ஆக அந்த ஆப்பிளை பார்த்து 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 அந்த நம்ம அதுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்பிள் அப்படின்னு சவுண்டை கேட்ட உடனேயே நமக்கு இந்த ஆப்பிள் இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. எப்படி இந்த குழந்தைகளுக்கு படங்களையும் மாடல்களையும் உருவங்களையும் வைத்து உருவத்தை காண்பித்து அருவத்திற்கு கூட்டு போறாங்க. சிவபெருமான அதே வேலையைத்தான் செய்கிறார். நான் சிவபெருமான், நான் அருவ நிலையில் இருக்கின்றேன், நான் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன், கண்ணால் காண முடியாது, காதால் கேட்க முடியாது, வாயால் பேச முடியாது, மூக்கால் நுகர முடியாத அளவிலே நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருப்பது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய அறிவுக்கு எட்டாது. அப்படி அவர் இருந்தார்னா வாயாச்சு, கெட் லாஸ்ட், நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. அதனால அவர் ஓடி வந்து நடராசரா ஆடிக்கிட்டு இருக்கார். தோடுடைய செவியன் விடை ஏறி வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி கல்வனாக வந்து நிற்கிறார். ஏன்? அப்பதான் இந்த உயிர்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு. கொஞ்சம் நம்ம அறிவு வளர்ச்சி பெற 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 அவர் கையை காலை ஆட்டாம சிவலிங்கமா இருக்கிறார். அப்போ கை கால் கண்ணு மூக்கு அது மாதிரி நடனமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மேனி இருக்கிறது, அது சிவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த நிலைக்கு வந்துடுவான் மாணவன். இப்போ கல்லூரியில் ஆராய்ச்சி செய்கிற கல்லூரியில் எங்கேயாவது போயிட்டு ஆப்பிள் பாடம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள்லாம் வச்சா காமிக்க மாட்டாங்க, தேவையில்லை. அதுபோல் நம்ம இந்த உருவத்தை வழிபட்டு 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 இறைவன் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நமக்கு உருவம் தேவையில்லை. எந்த உருவமாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். 3 நாட்களுக்கு முன்னால் கன்னியாகுமரியிலே ஒரு என்னது தென் திருப்பதி போலவே கன்னியாகுமரியிலே ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது. ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம பெருமாளை வணங்கிக்கிறோம். அதுல சிவபெருமான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமச்சிவாய அப்படின்னு நம்ம வணங்குறோம். அப்போ நமக்கு எதை பார்த்தாலும், பார்க்கறது பெருமாளாக இருந்தாலும் உள்ளம் அதில், நம்மளுடைய உயிர் அதில் பார்க்கறது சிவபெருமானை பார்க்குது. அதனால வெளியில எந்த சாமியை கும்பிடுறோன்றது நமக்கு முக்கியம் இல்லாமல் போயிடும் அந்த நிலையில. இப்ப இல்லை. ஆக இது உயிர்கள் தூளத்தின் மூலம்தான் சூக்குமத்தை அறியும். மேலோட்டமா அவுட் சைடு பிசிக்கலா பார்த்துட்டு தான் அப்புறமா சூக்குமமா இருக்கிறதை அறியும். அடுத்தது உயிர்கள் அனுபவத்தால் மட்டுமே அறியும். இது ஒரு முக்கியமான இயல்பு. அனுபவத்தால் மட்டுமே அறியும். திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும்? சொன்னா புரியாது, சுவைத்தால் மறக்காது. அனுபவத்தால் மட்டுமே அறியும் என்ற இந்த இயல்பு மிகவும் முக்கியமான இயல்பு. இது பற்றி சிறிது விரிவாக பார்ப்போம். அனாதியில் உயிர்கள் ஆணவ மலத்தின் மறைப்பால் அறிவு மறைந்து செயலற்று கிடந்தன. இது நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இறைவன் எல்லா ஆற்றலும் உடையவன். அவன் தன்மயத்தன், எதை வேண்டுமானாலும் பண்ணலாம், எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். உயிர்கள் இப்படி மலத்தில் கிடக்கிறதே என்று வருந்தி, வருத்தப்பட்டது உண்மைதான், எல்லாமே உண்மைதான். அதில் வருந்தி உயிர்களின் மலத்தை நீக்கி சிவானந்தத்தை கொடுக்க விரும்புகிறான் சிவபெருமான். அடடா அப்படி கிடக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டு, சரி இந்த குழந்தைய நம்மளை மாதிரியே ஆக்குவோம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். இதுதான் அவனின் பெருங்கருணை. தன்னை போலவே தனக்கு சம்பந்தமில்லாத எங்கேயோ கீழே கிடக்கிற, கேவலத்தில் கிடக்கிற ஒரு உயிருக்கு இவ்வளோ நாள் அவன் வேலை செஞ்சு, இவ்வளோ கோடி ஆண்டுகள் வேலை செஞ்சு, இப்படி தொடர்ந்து கணக்கெழுதி, தொடர்ந்து வழிகாட்டி, தொடர்ந்து ஒன்றாயும் இருந்து, தொடர்ந்து வேறாயும் இருந்து, உடனாயும் இருந்து, தொடர்ந்து அருவமாய் இருந்து, உருவமாய் இருந்து, அருவுருவமாய் இருந்து,
5 தொழில் செய்து மீண்டும் பிறப்பித்து மீண்டும் காத்து மீண்டும் ஒடுக்கி மீண்டும் மறைத்து மீண்டும் அருளி மீண்டும் பிறப்பித்து மீண்டும் எல்லாமே சிவபெருமான் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடிய சிவபெருமான் உயிர்களுடைய மலத்தை நீக்க வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணினால் ஒரு நொடி பொழுதில் மலத்தை நீக்கிவிட்டு சிவானந்தத்தை கொடுத்திருக்கலாம். அவரால் முடியாதா அது? அதை விட்டுவிட்டு ஆணவ மலம் என்ற ஒரு மலத்தால் பாதிக்கப்பட்டிருந்த உயிர்களிடமிருந்து அந்த ஆணவ மலத்தை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ம மலம் மாயா மலம் என்று இன்னும் 2 மலங்களை உயிருக்கு சிவபெருமானே சேர்த்து வைக்கிறார். கண்மமும் மாயையும் இருந்தது அனாதியிலே. நம் உயிர் மீது ஆணவத்தை போல அது படிந்து இல்லை. உயிர் தனியாகவும் அது தனியாகவும் இருந்தது. ஆனால் ஆணவம் உயிர் மேலே அரிசியை மறைக்கின்ற உமி போலவும் நீரை மறைக்கின்ற பாசி போலவும் செம்பில் கழிப்பு போலவும் கலந்து உயிரை மறைத்திருந்தது. ஆணவம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. முதல்ல 3 மலங்களும் நம்மளை மறைக்கலை, ஆணவம் மட்டும் மறைச்சிருந்தது. இந்த கண்மம் மாயை இருந்தது. இல்லாத ஒரு பொருளை இறைவன் படைப்பிக்க முடியாது. அதனால இருக்கிற பொருளை கொண்டு இந்த பணியை அவர் செய்கிறார். அதை விட்டுவிட்டு ஆணவ மலம் என்ற ஒரு மலத்தால் பாதிக்கப்பட்டிருந்த உயிர்களிடமிருந்து அதை நீக்குவதற்காக கண்ம மலம் மாயா மலம் என்னும் 2 மலங்களை உயிர்களுக்கு சிவபெருமானே சேர்த்து விட்டு உயிர்களுக்கு உடல் கொடுக்கிறார். உடல் கொடுத்தா தானே உயிருக்கு இயங்க முடியும். உயிர் எப்படி அதுவா இயங்கும்? எதுல இயங்கும்? நம்ம உயிரை தனியா எடுத்து ஏப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா போகுதா? ஒரு டான்ஸ் ஆடு பார்க்கலாம், சும்மா ஸ்மைல் பண்ணு பார்க்கலான்னு அதால ஸ்மைல் பண்ண முடியுமா? சரி, இந்த பதி பசு பாசம் புத்தகம் தரேன் கொஞ்சம் படின்னு சொன்னால் உயிருக்கு படிக்க தெரியுமா? படிக்க முடியுமா? அது ஒரு அப்ட்ராக்ட். அது நம்ம உருவம் இல்லாத, ரொம்ப நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத, மைக்ரோஸ்கோப்புக்கு எட்டாத ஒரு சிறிய உருவத்தில் அது இருக்குது. அதை நம்ம எப்படி ஒரு இயக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல உடல் தேவைப்படுகிறது. இப்படி பார்த்து எனக்கு என்னை முதல்ல உடல் கொடுத்தது யார்? என் மனைவியா? சிவபெருமான ஓரமா வச்சுட்டு மனைவியை தூக்கி தலையில வச்சுக்கிறேன். நிரந்தரம்னு நினைக்கிறேன். எது நிரந்தரம்? எந்த உறவு எப்போ வந்தது? எத்தனை காலத்துக்கு இருக்கும்? சிவபெருமானுடைய உறவு எப்போ வந்தது? அனாதியிலே வந்தது. சிவபெருமான் நம் மீது எவ்வளவு நாளைக்கு உறவு கொண்டே இருப்பார். அவருக்கும் அழிவு இல்லை, நமக்கும் அழிவு கிடையாது. நம்மளை அவர் தான் காப்பாற்றணும். அதனால அவர் வச்சுக்கிட்டு தான் இருப்பார். இப்போ யார் முக்கியம்? அவர் ஃபர்ஸ்ட் முக்கியம், மற்றதெல்லாம் செகண்ட் முக்கியம். சரி, உயிரின் இயல்பாகிய அனுபவத்தால் மட்டுமே அறியும் என்ற இயல்பால் தான் இத்தனையும். உடனே நம்ம உதாரணம் கொடுக்குறோம். ஒரு தெரு நாயை பிடித்து, ஒரு ஸ்ட்ரே டாக்ஸ், ரோட்டில் இருக்கிற ஒரு நாயை எப்படியாவது ஒரு கயிறை போட்டு பிடிச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை என்ன பண்ணுறாங்க, நன்றாக குளிப்பாட்டி ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வாஷ் கொடுத்து, பாத் கொடுத்து, அழகூட்டி, அதுக்கு நல்ல பேஸ் க்ரீம் இதெல்லாம் போட்டு, ஐப்ரோ போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, நல்ல ஆடை அணிவித்து, நாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி இருக்கும், நல்ல ஆடை அணிவித்து, சாப்பாடு கொடுத்து, படுக்கை அறையில் புது மெத்தையில் படுக்க வைத்தால், நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் புதுசாக ஸ்லீப் வெல் மேட்ரஸ் அது மாதிரி புது பிராண்ட் என்ன வந்திருக்கோ அதை வாங்கி சாஃப்டாக இருக்கிற ஒரு மெத்தையில் அதை படுக்க வச்சோன்னா, வச்சுட்டு நம்ம போயிட்டு சரி ஓகே அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் அடுத்த 5வது நிமிடத்திலே முன்னாடி எங்கே இருந்ததோ அங்கே போயிடும். ஏன்? குளிக்க வச்சதோட பலன் அதுக்கு தெரியாது. மீண்டும் தெருவுக்கு வந்துவிடும். அதே மாதிரி தான் உயிர்களின் இயல்பும். சில அடுத்த உதாரணம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா? ஏன் இறைவன் நமக்கு, ஏன் சிவபெருமான் நினைச்சா உடனே நமக்கு டக்குன்னு சிவானந்தத்தை கொடுக்கலாமே. நம்ம தான் நினைச்சோம் அந்த நாயை நல்லா வச்சுக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நல்லா தான் வச்சுருந்தோம். 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. ஏன்? இன்னும் அது அடிபட்டு உதப்பட்டு திருந்தி இங்கே இருக்கிறது சரியில்லை, இது நிரந்தரம் இல்லை, இது சுத்தம் இல்லை, அதுதான் அப்படின்னு அதுக்கு தெளிவு வரும் பொழுது நம்ம கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நாங்கள் பல இடங்களில் அன்னதானம் செய்கின்றோம். பசியோடு இருக்கிறவங்க நீங்கள் தெய்வம் சாமி அப்படின்னு சொல்லி அப்படியே வணங்கிட்டு வாங்கிக்கிறாங்க. சில பேர் என்னது தக்காளி சாதமா? தக்காளி வேண்டாம், பிரியாணி இருக்கா, சிக்கன் பிரியாணி இருக்கா அப்படி கேட்குறான். அவனுக்கு போய் நம்ம எப்படி அன்னதானம் பண்ணுறது?
சிக்கன் பிரியாணி வேணுமா? அப்படின்னா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேண்டான்னு சொல்றேன். ஒருத்தர் நல்லா அப்பதான் கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு வந்தேன். அவருக்கு போய் இல்ல அன்னதானம் சாப்பிடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லுவாரு. பசியோட இருக்கிறவனுக்கு தான் பசியோட அருமை தெரியும். பசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். அதனால இறைவன் நமக்கு பசியை உண்டாக்கி உணவு கொடுக்கிறார். அப்பதான் உணவோட அருமை நமக்கு தெரியுங்கிறதுனால. இன்னும் சில உதாரணங்கள். சில பெற்றோர்கள் ஊதாரித்தனமாக அதிக செலவு செய்யும் மகன்கிட்ட என்ன சொல்லுவாங்க? சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான்ப்பா பணத்தோட அருமை தெரியும். உடனே ஒரு பழைய ஸ்டோரியை ஆரம்பிச்சு விட்டுரும். எனக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1000 ருபீஸ். 1000 ருபீஸ்க்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஃபேமிலியோட போய் ஹோட்டலில் தோசை சாப்பிட்டாலே 1000 ருபீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நான் 1 மந்த் ஃபுல்லாக 12 ஹவர்ஸ் டு 16 ஹவர்ஸ் டெய்லி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு அவரோட ஸ்டோரியை எடுத்து விடுவாரு பாருங்க. ஐயோ, பெரிய ஸ்டோரியாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் பணத்தோட அருமை தெரியும். டேடி சென்ட் மணி அப்படின்னு உடனே நம்ம ஒரு ஜிபேயோ இல்லை ஃபோன்பேயோ ஓப்பன் பண்ணி ஓகே செலக்ட் பண்ணி பே 10,000 ஓகே அப்படின்னு சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பணத்தோட அருமை தெரியாது. அந்த 10,000 ஏதாவது வீண் செலவுகளை பண்ணிட்டு டேடி சென்ட் மணி அப்படின்னு போடும். ஓகே ஐயோ சென்ட் மணி, உடனே பிள்ளையோட முகம் வாடிடக்கூடாது. பிள்ளையோட முகம் வாடிடக்கூடாதுன்னு யாரு செலவுக்கு பணம் அனுப்புகிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி வருத்தப்படும். அதுபோல அனுபவத்தால் தான் அறியும் உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து அவை சிற்றின்பங்களின் நிலையாமையை உணர்ந்து பேரின்பந்தான் வேண்டும் என்று வேண்டும் பொழுது ஆறத் தழுவி ஆட்கொள்கின்றான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். அவன் காட்டும் கருணைக்கு அளவே இல்லை. அவன் காட்டப் போகின்ற கருணைக்கு அளவே கிடையாது. பேரின்ப வெள்ளம்னு சொல்லுவார். பேரின்ப வெள்ளம், வெள்ளம்னா ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி. அதனால்தான் அவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். தாய், என்னுடைய தாய் சிவபெருமான், ரெண்டு பேரையும் அப்படி வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. என்னுடைய தாய் நான் அழுதாக்க அழுவாங்க, என்னுடைய தாய் எப்போதும் என் மேல அன்பா இருப்பாங்க. அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நடுவில் சண்டை வந்துடும். மாமியார் மருமக சண்டையில நம்மளை நடுவில் பகடைக்காய் ஆக்கிடுவாங்க. அப்போ இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா, நீ இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், நீ தான் என் மகன், நீ இல்லாம என் உயிர் இல்லை, நீ போறப்ப நான் போயிடுவேன், நான் போறப்ப நீ வந்துருன்னு சொல்லிட்டு இருந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ மகனே இல்லை, என் முகத்திலே நிற்காதன்னு சொல்றாங்க. உறவுகள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் திரும்ப சேர்றேன்னு சொல்றாங்க, அப்புறம் வேண்டான்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நம்ம வீட்டுல உறவுகள் இருக்கு. சிவபெருமான் நம்ம என்ன சொன்னாலும் அவர் கவலைப்பட மாட்டார். நம்ம மேல அன்பு காமிச்சுட்டார். கண்டித்தார், காண்பிக்கிறார், காண்பிப்பார். எந்த பிறவியை நம்ம எடுத்தாலும் காண்பிப்பார். இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் முக்கியமா, அம்மா முக்கியமா? அதனால மாணிக்கவாசகர் சொல்றாரு, தாயிற் சிறந்த தயாவான தத்துவம். தாய் கூட ஒரு குழந்தைய எதுக்கு வளர்க்கும்போது படிச்சு நல்லா இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி நல்லா கை நிறைய சம்பாதிச்சு என்னை கஷ்டம் இல்லாம வச்சுக்குவான் அப்படின்னு தான் படிக்க வைக்கிறோம் பிள்ளைய. பிற்காலத்துல என்னை பார்த்துக்குவான், என் குடும்பம் ஏழ்மையா இருந்த குடும்பத்தை உயர்த்தி கொண்டு வருவான் அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை பின்னாடி சேர்த்து வச்சு தான் எல்லாமே பண்றாங்க பெற்றோராக இருந்தாலும். நம்ம பிள்ளைங்களை அப்படித்தானே வளர்க்குறோம். நம்ம பிள்ளைங்க என்ன திருநாவுக்கரசராக வரணும்னா வளர்க்குறோம். என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், நம்மளும் அவங்கள பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அதுக்காகத்தான் அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பால் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் எதுக்காக நமக்கு பால் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காரு? அவரை நம்ம யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம், அவருக்கு ஏதாவது பால் வாங்கி ஊற்றுவோம், வேண்டிய நேரத்துக்கு அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம், அதுக்காக செய்கிறாரா? எது நிலையானது, எது நிலையற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரோடு கலந்து நிற்கும் ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் தம் கருணையால் உயிர்களை பிறப்பு இறப்புக்கு உட்படுத்துகிறார். அவ்வாறு உயிர் பிறக்கும் போது 4 வகை தோற்றமும், அண்டர்லைன் பண்ணிக்க, சயின்டிஸ்டுக்கு சொல்ல தெரியாது 4 வகை தோற்றம்னு சொல்லிட்டு. 4 தான் தோற்றமா என்று சொல்ல முடியாது. நம்ம சொல்றோம் 4 வகை தோற்றம். எந்த உயிரினங்களை எங்க வேணும்னாலும் நீங்க போய் பாருங்க. என் மேல ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு கேமரா வச்சு கீழே அங்க ஏதோ ஒரு அனிமல் மாதிரி போயிட்டு இருக்கு. அது என்ன, மானா இல்லை டைகரா? அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. அது எப்படி பிறந்தது அப்படின்னு பாருங்க. நம்ம சொல்ற 4 வகையில ஒரு வகையில பிறந்துடும்.
அப்படியே ஹெலிகாப்டரை அந்த பக்கம் மாற்றி ஒரு ராக்கெட்டில் ஃபிட் பண்ணி அப்படியே நிலாவுக்கு போங்க. அங்கே ஒரு சில உயிரினங்களை பாருங்க. அந்த உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றுச்சுன்னு பாருங்க. இந்த 4 வகை தோற்றத்தில் தான் தோன்றியிருக்கு. இது சயின்ஸ் இல்லை, சயின்ஸுக்கு மேலே. 4 வகை தோற்றம் என்பது உயிர் பிறப்பதற்குரிய வழிகளை கூறுவது. உயிர் ஆகிய உயிர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் வெளியில அது உடம்பை எடுத்துக்கிட்டு வர்றது அப்படின்னா ஒரு 4 வகையா வரும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும்னு 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னா, முட்டையில் தோன்றுபவை, எக்கு இருக்கும், அதுல இருந்து வரும். அப்படி ஒரு 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 சாய்ஸ் இருக்கு. எதெல்லாம் இருக்கு? சிக்கன் இருக்கு, கோழி இருக்கு. கோழி என்ன பண்ணுது? பெரிய கோழி, தாய் கோழி முட்டையிடுது, அதை அடகாக்குது, அதுல இருந்து குஞ்சு பொரிக்குது. அது கோழி எப்படி வருகிறது? குஞ்சு முட்டையிலிருந்து வருகிறது. பாம்பு எப்படி வருகிறது? முட்டையிலிருந்து வருகிறது. காக்கை எப்படி வருகிறது? முட்டையிலிருந்து வருகிறது. அப்படி பரப்பன, ஊர்வன அதெல்லாம் முட்டையிலிருந்து வருகிறது. நீங்க எப்படி வந்தீங்க? முட்டையிலிருந்து வரல, அது வேற எதிரோ வந்திருக்கும். சைவ சித்தாந்தம் கரெக்டாக சொல்லிடும், இதுலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிடும். ஸோ முட்டையிலிருந்து வருவது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். முட்டையிலிருந்து பறவையும் வருகிறது, பாம்பும் வருகிறது. நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து ஒரு கேட்டகரி பிரிக்க போறோம், ஊர்வனன்னு பிரிக்க போறோம். ஒரு முட்டையிலிருந்து வந்ததுல ஊர்வனவும் இருக்கு, பரப்பனவும் இருக்கு. அதனால இது ரெண்டையும் நம்ம பிரிக்கணும்னு நினைக்கும் போது 7 வகையா பிரிப்போம். அப்போ ஊர்வனத்தை தனியா பிரிச்சிருவோம், பரப்பனை தனியா பிரிப்போம். 4 தானே சொன்னீங்க, இப்போ 7 சொல்றீங்களேன்னு சொல்லக்கூடாது. அதுபோல என்னென்னவெல்லாம் உதாரணம்? பாம்பு, தவளை, முதலை, ஆமை, அரணை, மீன், பறவை, பல்லி இதெல்லாம் முட்டை போட்டு அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வரும். இது ஒரு பிறவி. அடுத்தது வியர்வையில் இருந்து தோன்றுபவை. ஸ்வெட்டிங், அழுக்கு அதெல்லாம் சொல்கிறோமே, வேர்வையிலிருந்து தோன்றுபவை. கிருமி, பேன் போன்றவை. சில பெண்கள் தலையில் பேன் இருக்கும்பாங்க. பேன் அது எங்கேருந்து வந்தது? எதுலேருந்து வந்திருக்கும்? அழுக்குலேருந்தே வந்திருக்கும். கிருமி, பேன் போன்றவை இதெல்லாம் வியர்வையில் தோன்றுபவை, அழுக்கிலிருந்து தோன்றுபவை. வித்துக்கள் மற்றும் வேர்களில் தோன்றுபவை. விதைகள், சீடுலேருந்து வரக்கூடியது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. மரம், செடி, புல், பூண்டு அதெல்லாம் ஒரு சீடு இருந்திருக்கும். அந்த சீடு மண்ணில் பட்டு தண்ணி இருந்திருக்கும், அதுலேருந்து முளைச்சிருக்கும். அடுத்தது கருப்பையில் தோன்றுபவை. ஒரு தாயுடைய கர்ப்பப்பை அதில் கரு தரித்து அதிலிருந்து பிறக்கிறது, அது ஒரு கேட்டகரி. விலங்குகள், மனிதர்கள், தேவர் முதலானோர் கருப்பையில் தோன்றுபவை. தேவர் கூட போட்டிருக்காங்க நூலில், தேவர்களும் அம்மா வயிற்றுல பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை பற்றி நம்ம அறிவை பின்னாடி எங்கேயாவது தேடி தெரிந்து கொள்வோம். ஆனால் இந்த 4 வகை பிறப்புகளில் தான் எல்லாம் அடங்கியிருக்கு. ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் புக்கை நீங்கள் எடுத்து பாருங்க, இதை எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா பாருங்க. சொல்லப்படாது. ஏனென்றால் சயின்ஸுக்கு தெரியாது. சித்தாந்தத்துக்கு தெரியும், சயின்ஸுக்கு தெரியாது. இந்த 4லிருந்து தோன்றும் 7 வகை பிறப்பு. இப்போ வர்றது 4 வழி தான். அப்புறமா நம்ம பிரிச்சு பல உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம். ஏதாவது இப்போ ஒரு டெம்பிள்லையோ இல்லை ஒரு ஹால்லையோ ஒரு ஆடிட்டோரியத்திலையோ என்ட்ரு ஆகிறது இந்த கேட்லேயும் வரலாம், அதுலேயும் வரலாம். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துலேயோ அது இதில் வரலாம். ஆனால் உட்காரும் பொழுது எப்படி உட்காரணும்? அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கே உட்காருங்க, செகண்ட் இங்கே உட்காருங்க, லேடிஸ் இந்த பக்கம், ஜென்ட்ஸ் இந்த பக்கம், சில்ட்ரன் அந்த பக்கம், விஐபி அந்த பக்கம். என்ட்ரன்ஸ் 4 தான், கேட் 4, ஆனால் உட்கார்றது 7 மாதிரி உட்காரும். அதுபோல் இந்த பிறவிகளில் என்ட்ரன்ஸ் இந்த வந்தது 4 வகையில் வந்தோம். வந்த பொருள்களை எல்லாம் நீங்கள்லாம் இப்படி வாங்க, நீங்கள் இப்படி வாங்கன்னு வகை வகையாக பிரித்தா அது 7 வகை வருது. அது தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். மறந்துடக்கூடாது, இதெல்லாம் நேர்முக தேர்வில் கேட்குற கேள்வி இது. இந்த 7 வகை, இது மொத்தம் பிறப்புகள் 7 அப்படின்னு கேளுங்க. சயின்ஸுக்கு தெரியாது, சித்தாந்தத்துக்கு தெரியும். 7 வகை பிறப்பில் உயிருக்கு உண்டாகும் உடல் பேதம் 84 லட்சம். எந்த சயின்ஸுக்கும் 84 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த உண்மையை அவர்கள் மேகசினில் போட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. 84 லட்சம் யோனி பேதங்கள். அப்போ ஒரு சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இதை எப்படி எழுதுனாங்க? அதுதான் அருளுக்கும் பொருளுக்கும் உண்டான வித்தியாசம்.
ஐஎஸ்ஆர்ஓ நாசாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாம்பு பஞ்சாங்கம் இருந்தது. அது எப்படி இருந்தது? பஞ்சாங்கம், ஜோதிடம் இருந்தது, ஜாதகம் இருந்தது. சனி என்ன கிரகணம் குறித்து வச்சிருந்தாங்க, சனி பெயர்ச்சி குறித்து வச்சிருந்தாங்க. ராக்கெட்டே போக ஆரம்பிக்கல. முதல் ராக்கெட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே நல்ல நேரம் பார்க்கறதுக்கு பாம்பு பஞ்சாங்கம் போட்டிருக்காங்க. அதுல 9 கோள்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு போட்டிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ராக்கெட்டே போகலையே. பகுத்தறிவாளன்ட்ட கேளுங்க இந்த கேள்வி. இங்க வாடா பகுத்தறிவாளா, உட்கார்ற. ஐஎஸ்ஆர்ஓ கட்டுறதுக்கு முன்னாடி பாம்பு பஞ்சாங்கம் எப்படிரா வந்ததுன்னு கேளு. ஹவ் இட் கேம்? அப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இது சொல்லப்பட்டாச்சு ஏற்கனவே. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. மாணிக்கவாசகர். இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப், அதான் வேர்ல்டுலேயே என்ன மோஸ்ட் பவர்ஃபுல் லேட்டஸ்ட் 70,000 crore. அது சொல்லுது ரொம்ப அழகா இருக்கு. அது ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வர்ற ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே அழகாக இருக்கும். அவ்வளோ ஸ்டார்ஸ், அவ்வளோ இது புள்ளி புள்ளியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. ஒரு ஃபோட்டோவே நம்ம 1 மணி நேரம் பார்க்கலாம். அது இப்போ இந்த டெலஸ்கோப் எடுக்கிற ஃபோட்டோலேயே நமக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குது. மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் எல்லாம் உண்டையாக இருக்கு சார். எப்படி சொன்னார்? திருவாதவூரும் திருப்பெருந்துறையும் இங்கே இருக்கு, உண்டை பிறக்கமெல்லாம் அங்கே இருக்கு. இவர் எப்படி உண்டை பிறக்கம் சொன்னார்? அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. அளப்பெரும் தன்மை, நோபடி எவர் கேன் ஃபைனலைஸ் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் ஸ்பேஸ். நோபடி கேன். அருளாளர்கள் சொல்லலாம், 7 வகை பிறப்பில் உயிருக்கு உண்டாகும் உடல் பேதம், பாடியில் டிஃபரன்ஸ், வெரைட்டி. 84 lakhsனா 84 lakhs பர்த்துன்னு கிடையாது. ஏன்னா 7 கடல் மணலை அளவிடணும் அதிகம்னு ஏன் சொல்றாங்க? டைரக்டாவே 84 லட்சம் பிறவி எடுத்தேன்னு சொல்லலாம். 84 லட்சம் வகையான வெரைட்டியான பிறவிகள் இருக்கிறது. அதுல நம்ம எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஒரே பிறவியிலேயே 1 கோடி முறை பிறக்கலாம். இந்த 84 லட்சத்துல ஒரு பிறவியை எடுத்து அதுலேயே பல முறை பிறந்துடும். அப்பதான் அந்த 7 கடல் மணல் வரும். இல்லைன்னா பிறவி 1, பிறவி 2, 3, 4, 5, 6 84 lakhsல முடிச்சிடலாம். கடல் கடியில் இருக்கிற மண்ணை கவுண்ட் பண்ணா 84 lakhs தான் வருமா? 84 lakhs வெரைட்டி. அதுல நம்பர் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ஹோட்டல் போறீங்க, தோசை இருக்கா? இருக்கு. எஸ் இருக்கு. என்ன தோசை இருக்கு? ரவா தோசை இருக்கு, ஆனியன் ரவா இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, பிளைன் தோசை இருக்கு, உத்தப்பம் இருக்கு, செட் தோசை இருக்கு, கல் தோசை இருக்கு, டொமேட்டோ தோசை இருக்கு, காலிஃப்ளவர் தோசை இருக்கு, அப்புறம் பொடி தோசை இருக்கு, ரோஸ்ட் இருக்கு, நெய் ரோஸ்ட் இருக்கு. ஓகே, நெய் ரோஸ்ட்டில் ஒரு 5 கொடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறோம். இப்போ எது வெரைட்டி எது நம்பர்னு நமக்கு தெரியுது இல்லையா? இவர் சொன்ன வெரைட்டி 84 லட்சம் சொன்னார். அதில் 1ல் நம்ம 5 தோசை ஆர்டர் பண்ணிடுறோம். அதுபோல் வெரைட்டி வகைகள் 84 லட்சம் இருக்கு. அதில் ஒரு வகையிலேயே இப்போ 5 தோசையும் நம்ம ஆர்டர் பண்ணலாம். 50 பேர் போயிருந்தோம்னா 50 தோசையும் ஆர்டர் பண்ணலாம். அதுபோல் இந்த 84 லட்சம் பிறவிகளில் ஒரு பிறவியை பலமுறை நம்ம எடுத்திருந்துருக்கோம். அதனால தான் நமக்கு பிறவிகள் நிறைய இருந்திருக்கு. இப்போ தாவரங்களில் எத்தனை வகையான பிறவிகளுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா 19 lakhs. 19 lakh வெரைட்டி ஆஃப் புல்லு பூண்டு இருக்கு உலகத்தில். ஊர்வன 15 லட்சம் இருக்கிறது. தேவர்கள் 11 லட்சம் வகையான தேவர்கள் இருக்கிறாங்க. நீர் வாழ்வன 10 லட்சம். பறவைகள் 10 lakh. 10 lakh எகைன் நம்பர் இல்லை, வெரைட்டி. நம்பர் எத்தனையோ இருக்கும். விலங்குகள் 10 லட்சம். மனிதர்கள் 9 லட்சம் வகை இருக்கு. ஆக மொத்தம் 84 லட்சம் வகையான பிறப்புகள் இந்த பிரபஞ்சத்திலே இருந்தன, இருக்கின்றன, இருக்க போவன. அதையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், 9 லட்சம் மனிதர்னா எப்படி 9 லட்சம் மனிதர் எங்க இருக்காங்க? இப்போ நம்ம ஊர்ல சொல்லுங்க, கந்தரவுக்கோட்டை, தஞ்சாவூர், சென்னை,
இதுல எல்லாம் இந்த எத்தனை வருது, இந்த 9 லட்சத்துல எத்தனை வருது, அது 3ஆ 5ஆ 10ஆ? இப்போ நம்மலாம் ஒரு மாதிரி இருக்கிறோம். ஜப்பான்ல ஜாப்பனீஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு மூக்கு எதுன்னே தெரியாது. மூக்கு எது ஒன்னா ஒட்டி இருக்கும், இப்படி இருப்பாங்க அவங்க. இது ஒரு வகை, அது ஒரு வகையா? மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவுக்கெல்லாம் போனீங்கன்னா வட்ட சாட்டமா பெரிய யானை மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒரு வகையா? அப்படி வகை வகையா அதெல்லாம் ஒரு வகைன்னு நம்ம கணக்குல எடுத்தாலும் அது போல 9 லட்சம் வகை இருக்கு கடவுளே. யாருக்கப்பா தெரியும் இந்த கணக்கெல்லாம்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக இத்தனை பிறப்புகளில் மானிட பிறவியை பெற்றுவிட்டால் அப்பேறு கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் என்று அருளந்தி சிவம் சிவஞான சித்தியார் சுபக்கம் 92வது பாடல்ல குறிப்பிடுகிறார். கடலை கையால் நீந்துவது எவ்வளவு ஒரு கடினமானதோ, வெரி 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 ரேர். நான் மலேசியா செல்கின்றேன். மலேசியாவில் போய் நான் சென்ற முறை ஒரு மீட்டிங்லேயே நான் அதை சொன்னேன். நான் மலேசியாவுக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு. எல்லாரும் கெஸ் பண்ணாங்க, ஃப்ளைட்டில் வந்திருப்பீங்க அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் சென்னை வந்தேன். சென்னை வந்துட்டு மெரினா பீச்சில் கடலில் குதித்தேன். அப்படியே ஸ்விம் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸில் இங்கே மலேசியா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஐயாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சிரிச்சாங்க. ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயம். கடலை நான் கையால் நீந்தி இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு போனேன் என்று நான் சொன்னால் இப்படி அது நம்ப முடியாத ஒரு என்ன சொல்றது, அட்டப்புழு பொய் என்பது போல இருக்கிறதோ, அதுபோல நான் மனித பிறவியை பெற்று விட்டேன் அப்படின்னா, அப்படியா ரியலி அப்படின்னு. அவ்வளோ ரேர் 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 மனித பிறவியை பெறுவது. அரிது அரிது, அது இருக்கா பாடல்? பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அபை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. எழுதிக்கங்க இதெல்லாம். அருளந்தி சிவம் என்ன சொல்றாரு? கடலை கையால் நீந்தினன் காரியம் கான். கடலை கையால் நீந்தி வந்தேன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டமோ. சிலர் நீந்துவாங்க. 1 or 2 people கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க. எப்படி இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், 7 கோடி மக்கள் இருக்காங்க. 7 கோடி மக்கள்ல யாரோ ஒருத்தர் நீந்தி இருப்பார். இப்போ 7 கோடி மக்கள்ல ஒருத்தரால தான் செய்ய முடியக்கூடிய ஒரு காரியம் எப்படி ஒரு ரேரோ, அதுபோல நம்ம ஒரு தடவை மனித பிறவியை பெற்றுவிட்டோம். அது எந்த கேஸ்ட்ல பிறந்தாலும், எந்த ரிலீஜியன்ல பிறந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தாலும், மனிதனாக ஒரு முறை பிறப்பது என்பதே ரொம்ப ரேர். அப்படி ரேர்ல ரேர் ரேர்ல ரேர் ரேர் ஆஃப் ரேர் ரேர் ஆஃப் ரேரஸ்ட் ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட்ன்னு சொல்லி இந்த பிறவியை பெற்றுவிட்டு இதை போய் அப்புறம் என்னாச்சு, மழை பெஞ்சுத, சன்ன சமையல், புடவை ஒரே புடவையா இருக்கே, அப்புறம் எங்கேயும் வெளியில போகலையா, இப்படி வெட்டி பேச்சு பேசி கழிக்கிறதுக்காகவா இந்த பிறவியை எடுத்தோம்? பிறக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நல்ல காலேஜில் சேரணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நல்ல கம்பெனியில் சேரணும், ஃபஸ்ட்டு கிரேடில் சேலரி வாங்கணும், நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல ஒரு பையனை பெற்றெடுக்கணும், அவனை ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அவன் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அவன் வாங்கலைன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம போடுற ப்ரெஷரில் அவன் சூசைட் பண்ணிக்கணும், அப்புறம் பிள்ளை போயிட்டான்னு நான் போய் குடிக்கணும், ஏதோ ஒன்று அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை போடணும், அவன் ஒரு குட்டி போடணும், அந்த குட்டியை அப்புறம் படிக்க வைக்கணும், அப்புறம் அந்த குட்டிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அந்த குட்டி ஒரு குட்டி போடும். அது குட்டிகள் போடுவது இதுவா வாழ்க்கை? அதுக்கா இந்த ரேர் ஆஃப் ரேரஸ்ட் நம்ம கிடைச்சது? பெருமானை உணர்வதற்காக கிடைச்சது. ஒரு நொடி பொழுத கூட வீணாக்கக்கூடாது. சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இந்த வரி திருவாசகத்துல சிவபுராணத்துல 32வது வரி, 95 வரிகள் இருக்கின்ற பாடலிலே 32வது வரியிலே மாணிக்கவாசகர் எழுதுகிறார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று 32வது வரியில் எழுதியிருக்கிறார். அவருடைய 32வது வயதிலே இறைவனுடைய திருவடியை அடைந்தார். மாணிக்கவாசகருடைய இறைவன் திருவடியை அடைந்ததுப்போ அவருக்கு ஏஜ் என்ன? 32. அது எங்கே சொல்லியிருக்கிறாரு? சிவ முதல் பாடல்ல 32வது வரியில சொல்லியிருக்கிறாரு, மெய்யே
உன் பொன்னடிகள் கண்டு இன்று நான் வீடுற்றேன் அப்படின்னு இங்கேயே சொல்லிட்டார். இதுதான் அருளாளர்கள். மற்றதெல்லாம் பொருளாளர்கள், ட்ரெஷரி. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறார், தேய்ந்து விட்டேன் அப்படிங்கிறார். இழைத்தேன், இழைச்சி போயிட்டப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? தேய்ஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இழைச்சி போயிருக்கீங்களே அப்படின்னா தேய்ந்து போயிருக்கிறது. களைத்து விட்டேன், இனிமேல் என்னால் பிறக்க முடியாது, போதும் சாமி, போதும் அப்படின்னு டயர்டாகி நிற்கிறார். ஆழ்ந்து சிந்தித்தால் களைத்து தேய்ந்து இழைத்து வேண்டாம் போதும் என்று விட்டு விட்டு விலகுவது உயிரை பிடித்துள்ள ஆணவ மலம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். நம்ம உயிரை மறைச்சிருக்கிற ஆணவ மலம் இத்தனை பிறவிகளை பிறந்து 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 தேய்ந்து 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 இறைவன் வேண்டும் இறைவன் வேண்டும் என்று தேடி 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 தேட தேட அந்த மலம் சரி, இந்த துரைசாமி கொஞ்சம் விவரம் ஆயிட்டான், துரைசாமி இல்லை, துரைசாமியுடைய உயிர் இது கொஞ்சம் விவரம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம பருப்பு இங்கே வேகாது அப்படிம்பாங்க. நம்ம இதை இவன்ட்ட நம்மளுடைய வேலை ஆகாது, நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டான், அதனால இவன்ட்டு ஒதுங்கி இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுருக்கிவிடும். இப்போ ஆணவ மலம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு பெயர் மல பரிபாகம் அப்படின்னு பெயர். அந்த மலம் விலக விலக அந்த இடத்துல வெளிச்சம் வரும்ல. இப்போ சன் இருக்கு, கிளவுடு மறைச்சிருந்தது, இந்த கிளவுடு மறைக்க 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 நமக்கு லைட்டிங் அதிகமாகுது. அதுபோல் வெளிச்சம், அந்த ஒளி அதிகமாகிறது. இது பேர் அருள் சக்தின்னு சொல்கிறோம். இந்த அருள் சக்தியை சக்தி நிபாதம் இதெல்லாம் நம்ம 15வது அலகுல படிக்க போகிறோம். ஆக இந்த ஆணவ மலம் நம் உயிரை விட்டு விலகி, உயிரை நீ ராஜா மாதிரி இருப்பா, நான் போய்க்கிறேன், நீ பார்த்துக்க அவன் பொழப்ப அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு பெயர் தான் இந்த மல பரிபாகம் என்பார்கள். தொடர்ந்து அழகு முடிகிறது. மீள்பார்வை. உயிரின் பல்வேறு இயல்புகளை நம்ம பார்த்தோம். நாம் சற்று விரிவாக பார்த்தது அனுபவத்தால் மட்டுமே இந்த உயிர்கள் அறியும் அப்படிங்கிற ஒரு இயல்பு. 8 இயல்புகள் கொடுத்துருக்குறோம், 9 கொடுத்துருக்கேன் வேணும்னே. சிவபெருமானுக்கு 8 குணம் கொடுத்ததுனால அவனை விட ஒரு குணமாவது நமக்கு கூட இருக்க வேண்டும் என்பதால் வேண்டும் என்றே 9 பாயிண்ட் போட்டிருக்கு. அதுலேயும் நமக்கு அவனை விட குறைவு. சிவபெருமானுக்கு என் குணம், நமக்கு 9 குணம், நவகுணம் அப்படின்னு சொல்லலான்ட்டு பர்பஸ்ஃபுல்லாக 9 போட்டிருக்கேன். ஸோ இது உலகம் பிறந்தது நமக்காக. இறைவன் நம்மை திருவடி ஆனந்தத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு உடல் கொடுத்தான். நமக்கு அவனை தவிர வேற யாரும் நம் மீது கருணை காண்பிக்கவில்லை. காண்பிக்கிற ஆள் வேற யாரும் இல்லை. மற்றவங்கெல்லாம் அழியக்கூடியவங்க. இப்போ இருக்க பெருமாள், இந்த பெருமாள் பர்மனெண்ட் பெருமாள் கிடையாது. இப்போ எப்படி ஒரு முதலமைச்சர் பிரதமர்னு சொல்கிறோம். இப்போ பிரதமர் 12வது பிரதமர், 15வது பிரதமர். பிரதமர் பிரைம் மினிஸ்டருங்கிற போஸ்ட் இருக்குது, அந்த சேர் இருக்குது, அந்த ஆஃபீஸ் இருக்குது, பவர் இருக்குது. ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்க. மன்மோகன் சிங் இருந்தார், மோடி இருக்கார், நாளைக்கு ஒரு டேடி வருவார். அது போல தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் பையன் இருக்கிறாரு, அப்புறம் அடுத்து அவர் பையன் வருவார், அடுத்து அவர் பையன் வருவார், அப்புறம் ஒருவேளை அவருக்கு ஒரு பையன் இல்லைன்னா அவர் வீட்டு நாய் வரும். அதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்லும், சிவன் இல்லை அப்படின்னு குறிப்பாக சொல்லும். நம்ம அதை கேட்டுக்கிட்டு ஓட்டு போடுவோம். அப்படிதான் நடக்கும். ஆக பதவி என்பது அந்த ஒரு ஆள் கிடையாது, எத்தனையோ பிரமர்கள், 100 கோடி பிரமர்கள், 6 கோடி நாரணர்கள். இப்போ நம்ம பார்க்குற கிருஷ்ணன், கண்ணன், ராமன், இந்த மாதிரி 6 கோடி பேர் ஏற்கனவே பார்த்தாச்சு. மாறிக்கிட்டு இருப்பாங்க. சேர் ஒன்று, ஆள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. உயர்ந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அந்த பொசிஷனை கொடுக்குறாரு. அவர் சாலோகம் சாமீபம் சா ரூபம், தன்னுடைய உருவத்தையே இன்னொரு ஆன்மா எடுத்துக்கொள்வதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறார். சாயுச்சியம் மட்டும்தான் தன்னோட இணைச்சு அடுத்த பிறவி இல்லாமல் பண்ணுவார். ஆக என்ன உயிரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 9 காரணங்களே காரணம். ஏன்? உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும், உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும், உயிர்கள் சிற்றறிவு உடையவை, உயிர்கள் தானாக எதையும் அறிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் தான் உயிரோட இயல்புகள். உயிரின் வினைக்கு ஏற்ப, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறவிகளுக்கு ஆட்படுகிறது. என்ன ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, இறைவன் இந்த உயிரை தன்னை போல ஆக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார், ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அதனால அது நடந்தே ஆகும். இப்போ அதை உடனே நம்ம வாங்கிக்கிறோமா, இல்லை நான் கொஞ்சம் இப்படியே அலைஞ்சிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா?
மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. வேகமா ஓடுங்க. பிரசாதம் கொடுத்தா மட்டும் ஓடுறீங்க, இலவசமா வேட்டி புடவை கொடுத்தா ஓடுறீங்க, மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தா ஓடுறீங்க, சச்சிதானந்தம் கொடுத்தா ஓட மாட்டேங்கிறீங்க. ஏன்? சச்சிதானந்தம்ங்கிறத உங்களுக்கு யாரும் சொல்லியே கொடுக்கல. சாராயம் குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த அரசாங்கம் சச்சிதானந்தத்தை சொல்லி கொடுக்காம இருக்கு. காலம் மாறும், நல்லவை நடக்கும். இந்த அளவிலே வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஊங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். சிற்றம்பலம். வகுப்பு நிறைவு பெற்றது. விலக விரும்புகின்ற மாணவர்கள் விலகிக் கொள்ளலாம். சந்தேகம் இருக்கின்ற மாணவர்கள் சந்தேகத்தை பதிவிடலாம். இந்த பாடத்தில் இருக்கிற சந்தேகத்தை பதிவிட்டு முதலிலே பதிலை பெற்றுக்கொள்ளவும். அப்புறம் நேரம் இருந்தால் பொதுவாக பேசலாம். சரி, வகுப்பு நிறைவு பெற்றது. கொஸ்டின் ஆன்சர் டைம். மனம் மெய் மொழியால்